மீண்டும் RSSல் இருந்து என்னை அழைத்து நீ கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியில் சென்று பணியாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். சரி என்று பாரதிய ஜனதா கட்சியில் பணியாற்றுவதற்காக வருகிறோம். பழனி நகரத்தினுடைய பொதுச் செயலாளர், பழனி நகரத்தினுடைய தலைவர், மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர், இப்படி படிப்படியாக வருகிறார்கள். எந்த ஒரு போராட்டத்தையும் RSSனுடைய நூற்றாண்டு கால வரலாற்றில் RSS தலைமையேற்று நடத்தியதே கிடையாது. ஒரு போராட்டம் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். RSS இந்த பிரச்சனையை கையில் எடுத்து போராட்டம் பண்ணுச்சு, இது கலவரமா மாறுச்சு. தமிழகத்தில் ஒரு இந்துக்களுக்காக ஒரு எழுச்சியை உருவாக்கினார் என்று சொன்னால் அது வீரத்துறவி ஐயா ராமகோபாலன் என்பது எந்தவித மறுப்பதற்கில்லை. இப்ப நீங்களும் நானும் பொட்டு வச்சுட்டு வரேன்னு சொன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ அதற்கு விதை போட்டவர் வீரத்துறவி ஐயா ராமகோபாலன். ஓகே, அவரோட இணைந்து பணியாற்றிய காலகட்டத்தில் மறக்க முடியாத நிகழ்வுன்னு ஏதாவது உங்களோட மெமரிஸ்லேருந்து ரீகால் பண்ண? நிறைய இருக்கு. திறமையானவர்களை இந்த கட்சி தேடிக்கொண்டிருக்கிறது. அப்படி தேடங்கிறதுனாலதான் ஒரு அண்ணாமலை கட்சிக்குள் இணைந்தவுடன் மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக்கப்பட்டார். அண்ணாமலை சாதாரணமாக ஒரு ஏழை தாயின் மகன் தீவித்துக் கொண்டிருந்த நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி இன்றைக்கு இந்தியாவினுடைய உச்சபட்ச பதவியான பிரதமராக 3வது முறை அங்கீகரித்தார். இப்படி இந்த கட்சியில பணியாற்றுறவங்க உழைப்பு தான் வேணும். அதாவது எல்லா தொகுதியும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தொகுதிக்குன்னு ஒரு 4-5 பிரச்சனை இருக்கு. பிரச்சனைக்குள்ளதான் எங்க தொகுதியே இருக்கு. 10 வருடமாக எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி அவர்களுடைய பையன் IP செந்தில்குமார்னால பழனி 20 வருடங்கள் பின்னோக்கி சென்றார். ஆனா இன்னைக்கு கொடைக்கானல் ஒவ்வொரு கிராமங்களையும் போய் பாரு, மறக்கலாம். சாக்கடை நடு ரோட்ல ஓரளவுக்கு சார் சொன்னா நம்ப மாட்டேங்க. கொடைக்கானலுடைய நிறைய பகுதிகளுக்கு குடிப்பதற்கு தண்ணீர். இவர் இந்த முறை இந்த நிற்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரு சர்வே பண்ணியிருப்பாங்க. அவருக்கான மக்கள் எதிர்ப்பு அதிகமாக இருக்கனால அவர் இங்கே நிற்க மாட்டார்னு நினைக்கிறேன். 2வது பழனி தொகுதியினுடைய வாக்காளர் என்கின்ற முறையிலையும் நான் அவருக்கு பர்சனல் அட்வைஸ் பண்றேன். அவர் இந்த முறை பழனி தொகுதியில் நின்னால் அவருடைய அரசியல் எதிர்காலம் இதோடு முடித்து வைக்கப்படும். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினரும் பழனி சட்டமன்ற தொகுதியின் அமைப்பாளருமான பழனி என் கனகராஜ் அவர்கள் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைகிறார். அண்ணா வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பழனியிலிருந்து உங்களோட பிஸியான ஸ்கெடியூலுக்கு நடுவில் அதுவும் தேர்தல் வேலைகள் மும்முரமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் இன்னைக்கு எங்களுடைய அரங்கத்துக்கு வந்திருக்கீங்க. முதல்ல உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். நிறைய களத்தில் உங்களை பார்த்துருக்கேன். என் மக்களின் பொழுது, நிறைய தேர்தல்களின் பொழுது, பல தொகுதிகளில் பொறுப்பாளரெல்லாம் இருந்து நீங்கள் வேலை பார்த்துருக்கிறத பார்த்துருக்கேன். இந்த வீடியோவின் வழியாக, இந்த உரையாடலின் வழியாக பேசு தமிழா பேசு நேயர்கள் மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தேசியத்தையும் தெய்வீகத்தையும் நேசிக்கக்கூடிய அனைத்து தமிழ் நல்லுள்ளங்களுக்கும் உங்களை அறிமுகப்படுத்துவதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும். ஒரு மிக நீண்ட ஒரு பயணம் இல்லையா உங்களோட பயணம்? கண்டிப்பாக. பழனியில் பிறந்ததுலேருந்து அப்படியே ஒரு ஜேர்னி பின்னோக்கி போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். போகலாம் சார். ஓகே, போகலாமா? போகலாம். ஓகே, நீங்கள் தான் கூட்டிட்டு போகணும் பழனிக்கு கைப்பிடிச்சு. சொல்லுங்க, பழனி எப்படிப்பட்ட ஊர்? அந்த பழனியில உங்களுடைய பூர்வீகம், உங்களுடைய குடும்பம், அதை பத்தி சொல்ல முடியுமா? பழனி புண்ணிய பூமி. இந்த புண்ணிய பூமியில நாங்கள் அங்கே இருக்கிறதே எங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம். நீங்கள்லாம் பழனிக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் 1 மணி நேரம் முருகனை பார்க்கணும், 2 மணி நேரம் அந்த ஊரில் இருப்பீங்க. ஆனால் எங்கள் வாழ்நாள் ஃபுல்லாகவே இந்த ஊரில் அமைஞ்சிருக்கிறது நாங்கள் செஞ்ச புண்ணியம். சூப்பர். நான் சின்ன வயசில் பழனி பெரியப்பா நகர் எங்களுடைய பூர்வீகம். அதில் நான் 13 வயதாக இருக்கப்போ அம்பி என்கின்ற ராமகிருஷ்ணன், அவர் ஒரு PhD மாஸ்டர். ஓகே, நாங்கள் எங்களுடைய நண்பர்கள்லாம் ஒரு 10 பேர் இருக்கிறோம். வாங்கப்பா எல்லாம் உங்களுக்கு யோகா சொல்லித்தரோம், தடி விளையாட்டு சொல்லித்தரோம், கராத்தே சொல்லித்தரோன்னு கூப்பிடுறாங்க. நாங்கள் அப்படியே போகிறோம். அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் RSS காரர்னு எங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஓகே, RSS அப்பவே ஊடுருவி இருக்கு. அப்போ RSSலேருந்து அவர் எங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ RSSனுடைய பயிற்சிகளுக்கெல்லாம் போகிறோம். தினசரி நடக்கக்கூடிய சாகா அப்படிங்கக்கூடிய அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறோம். அப்புறம் ஒரு 7 நாள் பயிற்சி முகாம். இப்படி RSSலோட எங்களுடைய பணி தொடங்குது. இப்போ RSSலேருந்து நிறையா விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்டு இருந்தோம். உதாரணத்துக்கு RSSனுடைய பேசிக்கான கொள்கையே தேசபக்தி, தெய்வபக்தி, ஒழுக்கம், கட்டுப்பாடு. இந்த நற்குணங்கள் உள்ள மனிதர்களை உருவாக்குவதுதான் RSSின் நோக்கம். அதன் அடிப்படையில் அதுக்குள்ளே நாங்கள் நுழைகிறோம். அப்போ ஒரு 6-7 வருஷம் நாங்கள் RSSல பயணிக்கிறோம். எல்லாரும் அந்த வயசில் 13-14 வயசில் ப்ளூ கலர் டவுசரு, பச்சை கலர் டவுசர் போட்டு ஜாலியாக விளையாண்டுருக்கிறப்போ நாங்கள் காக்கி கலர் டவுசரை போட்டு இந்த தேசத்துக்கு, இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறப்ப நம்ம அப்படி வரோம். அதில் ஒரு 6-7 வருடம் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் நான் பெருமைமிகு RSSனுடைய தொண்டன், ஒரு சுயசேவன். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. ஓகே, அரசியலுக்காகவோ வேற பதவிகளுக்காகவோ எதுவும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. 2001-2002 வாக்கில் வீரத்துறவி ஐயா ராமகோபாலனுடைய அவருடைய ஈடுபாடின் காரணமாக RSSலிருந்து என்னை இந்து முன்னணிக்கு அனுப்பப்படுகிறேன்.
அங்கேருந்து நான் போய் இந்து முன்னணியில் பணியாற்றேன். கிட்டத்தட்ட 2013 வரை பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு இந்து மக்களுக்கான மறுக்கப்பட்ட உரிமைகள், அதனுடைய கலாச்சாரம், இந்துக்களினுடைய கலாச்சாரம், பண்பாடு, இவைகளுக்கு எதிராக இந்த திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிடர் கழகம் போன்றவர்கள் மக்கள் மீது தொடுக்கப்படுகின்ற அந்த பொய்யான பிரச்சாரங்கள், இதையெல்லாம் களத்தில் நின்று, அதாவது உண்மை சொல்லணும்னா 20 வயசு 19 வயசில் பசங்க காலேஜ் போய் ஜாலியாக சைட் அடித்து சுற்றிட்டு இருக்கிற காலத்தில் இந்த இந்துக்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நம்முடைய வீரத்துறை ஐயா ராமகோபாலன் அவர்கள் அழைப்பின் பேர் அவருடன் கடந்த காலங்கள் பணியாற்றி கொண்டிருந்தேன். அதன் பின்பு எனக்கு திருமணம் ஆகிறது. 2011 திருமணம் ஆகுது. அப்போ என்ன நினைக்கிறோம், நம்ம குடும்ப சூழ்நிலை, ஏன்னா அப்புறம் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குழந்தைகள் இதெல்லாம் படிக்க வைக்கணும், அவங்களுக்கு ஏதாவது சொத்து சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் இந்து முன்னணி அமைப்பில் இருந்து கொஞ்சம் சைலண்டாக இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு போனோம். மீண்டும் RSSல இருந்து என்னை அழைத்து, நீ கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியில் சென்று பணியாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். சரி என்று பாரதிய ஜனதா கட்சியில் பணியாற்றுவதற்காக வருகிறோம். பழனி நகரத்தினுடைய பொதுச் செயலாளர், பழனி நகரத்தினுடைய தலைவர், மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர், இப்படி படிப்படியாக வருகிறார்கள். 2019 பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே ஒவ்வொரு பாராளுமன்றத்திற்கும் ஒரு பொறுப்பாளர் போட்ட பொழுது 37 வயதில் ஒரு மாவட்ட பொதுச் செயலாளரை ஒரு பார்லிமெண்ட்டுக்கு இன்சார்ஜ் போட்டது நான் மட்டும்தான். சூப்பர். அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி என்னை படிப்படியாக உயர்த்தி 2 முறை திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவராக, இப்பொழுதைக்கு மாநிலத்தினுடைய செயற்குழு உறுப்பினராக, பழனி சட்டமன்றத்தினுடைய அமைப்பாளராக இந்த அளவு கொண்டு வந்திருக்கு. இப்போ ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய பகுதி திமுகவினோட கோட்டைன்னு சொல்லுவாங்க. பழனி பெரியசாமி அவர்களுடைய மகன் IP செந்தில்குமார் ரைட் சைடில் நாங்கள் இருக்கிறது. இந்த சைடில் வந்தால் 6 முறை நான் தோத்தது கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடிய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி. இவங்க 2 பேரை எதிர்த்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் கடந்த 6 வருடங்களாக அவர்களை எதிர்த்து நானும் என்னுடைய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் தைரியமாக களத்தில் நின்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம். சூப்பர். இந்த பெரிய ஜேர்னி அப்படியே சம்மரி பண்ணி முடிச்சிட்டீங்க. இதில் 2-3 துணை கேள்விகள் இருக்குது, அதை கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு RSS காரர் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு, ஏன்னா எனக்குலாம் ரொம்ப லேட்டர் பார்ட் ஆஃப் த லைஃப்பில் தான் RSS அப்படிங்கிறத பற்றின அந்த ஒரு பிம்பமே மாறுது. வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய எல்லோருக்குமே யாராவது RSSங்கிறது ஒரு கலவர இயக்கம், RSSல வந்து ஷாகா நடத்துறதுக்குலாம் ஸ்கூல்ஸை கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் ஒரு தடவை ஷாகா போகும்போது நடா அதில் எல்லாமே நல்லது தானடா சொல்லித்தராங்க, இதுக்கு ஏன்டா இவ்வளோ கலவரம் பண்ணுறீங்கிற மாதிரி இருந்தது. RSSஐ பற்றிய அந்த பார்வை தமிழ்நாட்டில் சேஞ்ச் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ மாறிக்கிட்டு வருது சார். இப்போ உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நிறையா மீடியா பீப்புள்ஸ், நிறையா படித்தவங்க, அப்படி என்னதான் RSS பண்ணுதுன்னு அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. எங்களுடைய 1 மணி நேர அந்த ஷாகான்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சியில் 1 மணி நேரம் அவங்க கலந்துக்கிட்டாங்கன்னா அங்கே நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியும். சார் RSSல யாரையும் அறுவல் எடுத்துகிட்டு போய் வெட்ட போகிறோன்னு சொல்கிறதில்ல. உண்மையை சொல்ல போனால் அவங்க நான் சொன்ன 4 விஷயம்தான். தேசபக்தி, தெய்வ பக்தி. நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் வணங்கிருப்போம், ஆனால் உங்களுக்கு தேசபக்தி இருக்கணும், தெய்வ பக்தி இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், கட்டுப்பாடு இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை தான் RSS சொல்லுதே தவிர ஒரு பக்கம் போய் கலவரம் பண்ணணும், முஸ்லீமை வெட்டணும், கிறிஸ்டியனை தாக்குதணும், சர்ச்சை உடைக்கணும் அப்படின்னு எந்த RSS தலைவரும் இதுவரை பண்ணது கிடையாது. நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் சார். எந்த ஒரு போராட்டத்தையும் RSSனுடைய 100 ஆண்டு கால வரலாற்றில் RSS தலைமை ஏற்று நடத்தியதே கிடையாது. ஒரு போராட்டம் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். RSS இந்த பிரச்சனையை கையில் எடுத்து போராட்டம் பண்ணுச்சு, இது கலவரமா மாறுச்சு, இதுக்காக RSS வந்து பிரச்சனை பண்ணுச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு போராட்டம் சொல்லுங்க. எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த தேச விரோதி சக்திகள் RSS என்ற ஒரு அமைப்பு இருக்கும் வரை இந்த இந்தியாவை ஒன்றுமே செய்ய முடியாது. அப்ப இந்த பிரிவினைவாத சக்திகள் என்ன பண்றாங்கன்னா RSSக்கு எதிரான ஒரு தவறான கருத்தினை, ஒரு பிம்பத்தினை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க முயற்சிக்கிறார்கள். அது ஒருபோதும் அவர்களுடைய எண்ணம் பலிக்காது. ஏன்னா சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா மோகன் பகவத்ஜி அவர்கள் பேசும்போது இந்து முஸ்லீம் ஒற்றுமை பற்றி பேசுறாரு, இந்துக்கள் ஜாதியை கடந்து வரணும்னு பேசுறாரு. ஒரு சமூக நல்லிணக்கத்துக்காக பேசக்கூடிய ஒரு இயக்கம் ஒரு 100 ஆண்டுகளை இன்னைக்கு நிறைவு செய்திருக்குன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அதற்கு முன்பாக அதை சமகாலத்தில் தொடங்கிய பல இயக்கங்கள் காற்றோடு காற்றாக கரைந்து போன வரலாற்றை பார்க்கும்போது அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அண்ட் ஒரு ப்ரௌட் ஒரு சுயம் சேவை கூட பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எகெயின் உங்களோட இந்த லேட்டர் பார்ட்ல நீங்க சொன்ன இந்து முன்னணி பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். இந்து முன்னணியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ளார திரு ராமகோபாலன்ஜி அவர்கள் பண்ண அந்த சாதனைகள் வந்து ரொம்ப பெருசாக அவரை கொண்டாடாம விட்டுட்டாங்களோ அல்லது அவருடைய வாழ்ந்த காலத்தில் அவரை பற்றிய ஒரு சரியான புரிதல் இல்லாமல் இந்த சமூகம் கடந்து போயிடுச்சோங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவர் மரியாதைக்குரிய வீரத்துறவி ஐயா ராமகோபாலன் அவர்கள் உழைத்த உழைப்புக்கு நீங்க சொல்றதை நானே ஏத்துக்கிறேன். தமிழ்நாடு அவரை பெரிய லெவலில் கொண்டாடி இருக்கணும் இன்னைக்கு.
இன்னொரு விஷயம், தமிழ்நாடு ஒட்டுமொத்தமும் இது நாத்திகர்களுடைய கோட்டை. இப்போ மற்ற மாநிலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்துக்கள் பெருசா, முஸ்லீம் பெருசா, இல்லை என் கடவுள் பெருசா, உன் கடவுள் பெருசான்னு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கடவுளே இல்லை என்கின்ற பிரச்சாரம் உச்சகட்டமாக இருந்தது. அந்த உச்சகட்டமான பிரச்சாரத்திலே ஒருவன் வீட்டை விட்டு வெளியே வந்து பொட்டோடும் குங்குமத்தோடும் விபூதியோடும் வெளியில் வந்து அவன் வீட்டுக்கு திரும்பினாவே அது ஒரு பெரிய சாதனை போல ஆயிட்டு இருந்துச்சு. ஏன்னா ரோட்ல போனா என்னடா நீ பெரிய நெத்தியில் என்ன வச்சிருக்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு திமுக, அந்த திமுகவினுடைய ஆதரவோடு இந்த தீக்காக்கள் பண்ணது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நிறைய ஊர்களில் நிறைய இது பண்ணியிருக்காங்க. கோயிலுக்கு போனவன நக்கல் பண்றது, அந்த தெருவழியா பொட்டு வச்சுட்டு போன இப்படி பண்ணி கொண்டிருந்த இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் ஒரு இந்துக்களுக்காக ஒரு எழுச்சியை உருவாக்கினார் என்று சொன்னால் அது வீரத்துறவி ஐயா ராமகோபாலன் என்பது எந்தவித மறுப்பதற்கில்லை. இப்ப நீங்களும் நானும் பொட்டு வச்சுட்டு வரேன்னு சொன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ அதற்கு விதை போட்டவர் வீரத்துறவி ஐயா ராமகோபாலன். ஓகே, அவரோட இணைந்து பணியாற்றிய காலகட்டத்தில் மறக்க முடியாத நிகழ்வுன்னு ஏதாவது உங்களோட மெமரிஸ்லேருந்து ரீகால் பண்ண? நிறைய இருக்கு. ஓகே, எல்லாத்துக்குமே ஐ திங்க் உங்களுடைய வீட்டுக்கு ஒரு தடவை வந்திருக்காரு. எங்க வீட்டுல ஒரு பெரிய வசதி இல்லை. அவருடைய வயோதிகம் காரணமாக அவருக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் அவர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு நாள் சொல்றாரு, டே உங்க வீட்டுல எல்லா வீட்டுக்கு கூட்டி போய், நான் இப்ப மாவட்ட செயலாளராக இருக்கேன், அவர் வர்றப்போல்லாம் பழனிக்கு நிறைய டைம் வருவார், வர்றப்போல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு தங்க வைப்போம். அவர் சொல்லுவார், டே உங்க வீட்டுக்கு ஒரு நாள் கூட்டி போட்டார். அப்போ நான் இந்த மாதிரி சொல்றேன், பரவாயில்லடா நான் வரேன்டா, எனக்கு ஒரு டீ காஃபி எக்காவது கொடுறாங்க. சரிங்க வா. என்னை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை கூப்பிட்றப்ப என்ன சொல்லுவார்னா, டே டவுரி பையிலே அப்படின்னு சொல்லுவார். அப்போ நானே சொல்லுவேன், நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா பத்தாள் எப்படி சொல்லுவாங்க அப்படிங்க. சரி வாடா வாடா அப்படின்னு. எங்களுக்கு வந்து அவர் ஒரு பெரிய தாத்தா மாதிரி. ஓகே சார், அரசியலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி சில மனிதர்கள் நம்மளை ஆச்சரியப்படுத்துவார். த இன்கிரெடிபிள் மேன் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் அது வீரத்துறவி. வெளியிலிருந்து அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு அவர் வந்து ஒரு ஃபயர் மாதிரி இருப்பார். பொதுமக்கள் வந்து ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு, ஒரு நிர்வாகிகள் மத்தியில் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் அப்படியே அவர் பேசி முடிச்சா நமக்கு புல் அரிக்கும். அப்படிப்பட்ட ஒரு தலைவர். இப்போ நம்ம இந்த மாதிரி ரூமில் கேஷுவலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் பண்ணுச்சு. ஒரு நாள் அதே மாதிரி தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஒரு தைலத்தை கொடுக்குறோம், மூவ் எடுக்கிறோம், அவர்கிட்ட சொல்கிறா, டே தேய்ச்சி விட்றா அப்படின்னா நாங்கள் அவரோட ரொம்ப உட்காந்துருக்கோம். அவர் நானும் காலில் போட்டு கொஞ்சம் நேரம் தேய்ச்சி விட்டேன். ரைட், அடுத்து மீட்டிங் டைம் ஆச்சு, போகலாமா அப்படிங்கிறார். போகலானோ எந்திரிச்சிட்றாங்க, எஸ்கார்டெல்லாம் வந்துடுறாங்க. அப்போ அவர் ஜெட் ப்ளஸ் பாதுகாப்பு இருக்கார். எந்திரிச்ச உடனே வெளியில் வந்தோடனே சொன்னார், கூப்பிட்டு போயே போச்சு அப்படின்னாரு. எங்களுக்கு யாருக்குமே புரியலை. ஜி என்ன சொல்ல வரீங்க? இல்லைப்பா போயே போயிடுச்சு அப்படின்னா. என்ன ஜி அப்படின்னு. இல்லை விளம்பரத்தில் அப்படித்தானே சொல்லுவாங்க, அதனால வழியே இல்லை, போயே போயிடுச்சு அப்படிங்கிறார். அது மாதிரி ஒரு, அதாவது இயக்கத்தில் வேலை செய்கிறவங்களையும் தன்னுடைய வயதையும் மறந்து ஒரு குழந்தைத்தனமாக எங்களுடைய வயதுக்கு ஈக்குவலாக பழகுவார். அதுதான் இந்து முன்னணி என்கின்ற ஒரு இயக்கத்தினை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு சேர்த்ததுக்கு காரணம் வீரத்துறவி ஐயா. அதே மாதிரி இன்னொரு நிகழ்வு, நம்ம ராமகோபாலஜி என்ன பண்ணுறாங்க, ஒரு பிராமணர் சங்க மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டாங்க. இது பெரிய ஒரு தமிழ்நாடு முழுவதும் பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. நீங்கள் என்னதான் ஜாதி இல்லைன்னு சொன்னாலும் சரி, ஜாதிக்குள்ள ஒற்றுமை ஏற்படுத்தின்னு சொன்னாலும் சரி, எப்படி ராமகோபாலன்ஜி போய் பிராமணர் சங்க மாநாட்டில் கலந்துக்கலாம் அப்படின்னா இது நிறைய பேப்பர்களில் விமர்சனங்களுக்கு உட்பட்டுச்சு. அப்புறம் தான் நாங்கள் பார்த்தோம். அப்புறம் ஒரு நாள் அவரை சந்திச்சு கேட்கணுங்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சி. ஒரு எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா, இந்து முன்னணியில் ஒரு மீட்டிங் போட்டு உங்களுடைய கருத்து எதாக இருந்தால் சொல்லி கேட்பாங்க. இது நிறைய இயக்கத்தில் இருக்காது. ஓகே, எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு கான்வர்சேஷன் நடந்தாலும் சரி, இது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கேட்பாங்க, உங்களுடைய கருத்துக்கள் எதாக இருந்தால் சொல்லணும். அப்போ நான் எதிர்த்து கேட்டேன், ஜி நீங்கள் கோவிச்சக்கூடாது, நான் கேட்குறது பொறுத்தப்புனார். இல்லை கோவிக்கிறது ரெண்டாவது விஷயம், நீ முதல்ல கேட்குறது கேள்வியை பொறுத்து அப்புறம் நான் சரின்னு எந்திரிச்சு கேட்டேன். ஜி இந்த மாதிரி நீங்கள் வந்து பிராமணர் சங்க மாநாட்டில் போய் கலந்துட்டீங்க, இது பொதுமக்கள் எங்கள்கிட்ட நிறையா கேள்வி கேட்குறாங்க, அவர் ராமகோபால்ஜி அவர் ஐயர் அப்படிங்கிறதுனால போய் பிராமணர் சங்க மாநாட்டில் கலந்துட்டான்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், சிம்பிளாக ஒரு பதில் சொன்னார், வேற ஜாதிக்காரன் யாருமே கூப்பிடலடா, வேற எந்த ஜாதி கூப்பிட்டாலும் நான் அந்த கலந்துக்க தயார். ஓகே, அது மாதிரி ஒரு ராமகோபால்ஜியோடைய அனுபவம் நான் என்னுடைய பிறவியில் நான் சந்தித்த அதிசயத்தக்க மனிதர்களில் முதன்மையானவர் வீரத்துறவி ஐயா ராமகோபால். கிரேட். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இவ்வளவு விநாயகர் ஊர்வலங்கள் நடக்குதுன்னா அவர் அதை தொடங்கி வைத்ததில் அவர் போட்ட பிள்ளையார் என்ன சொல்ல போனா விநாயகர் ஊர்வலங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர்னு சொல்லலாம். பிள்ளையாருக்கே பிள்ளையார் சொல்லி போட்டவர். இன்னும் சொல்ல போனா லைஃப் முழுக்க ஒரு த்ரெட்லேயே தான் வாழ்ந்தார். அவருக்கு ஒரு எப்போ பார்த்தாலும் அவர் உயிருக்கு ஒரு விலை வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது, ஒரு அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. அவரோட ஒரு லைட்டர் சைடை உங்களை மாதிரியான நபர்கள் கூட பேசும்போது தான் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்து முன்னணி, RSS போன்ற ஒரு இயக்கம், ஏன்னா அது அவங்களுக்கு அரசியல் கிடையாது, அவங்க செய்யக்கூடிய செயல்கள் அரசியலை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருந்தாலும் நேரடி அரசியலில் அவங்களுக்கு இடம் கிடையாது. நீங்கள் அதிலிருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி பாஜகக்குள்ளார வரீங்க. நீங்கள் ஏற்கனவே சொன்னதில் தேசபக்தி, தெய்வ பக்தி, ஒழுக்கம், கட்டுப்பாடு
இதுல தேசபக்தி தெய்வ பக்திக்கு பாஜகல குறைவில்லை. ஒழுக்கம் கட்டுப்பாடுங்கிற போது ஒரு அரசியல் கட்சியில அதே மிலிட்டரி டிசிப்ளினை எதிர்பார்க்க முடியாது. இங்க புரோட்டோகால் இருக்கும், கூச்சல் போடுவாங்க, கத்துவாங்க, வாழ்க ஒழிக கோஷம் இதெல்லாம் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும் பொழுது இன் விச் வே பிஜேபி இஸ் ஏ பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்? ஒரு இந்த கட்சி மற்ற கட்சிகள் போல் இல்லை என்பதை உங்களால் உறுதியா சொல்ல முடியுமா? 100% சொல்ல முடியும். எப்படி? இப்போ என்ன எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு, நான் 2013 கட்சிக்கு வரேன். என்னுடைய உழைப்பு, என்னுடைய திறமையை கட்சி பயன்படுத்தும்னு நினைச்சேன். நீங்க எந்த கட்சியில 10 வருஷத்துல உங்களை வந்து 2 முறை ஒரு கட்சிக்குடைய மாவட்டத்தினுடைய தலைவராக்கி இன்னைக்கு மாநில செயற்குழுவாக்கி கொண்டு வந்து வைக்க போறாங்க? நான் ஒரு கட்சியில போய் இதே வேற கட்சியில நான் இதே 2013 போயிருந்தேன்னா இன்னைக்கு நான் ஒரு வார்டு செயலாளர் கூட ஆக முடியாது. இப்போ உதாரணம் கேட்டா நான் கூட கேட்பேன், ஏன்னா உங்களுக்கு அடுத்து என்ன பொறுப்பு அப்படின்னா, என்னோட வார்டு செயலாளருக்கு 70 ஆச்சு, நான் எப்ப சாகுவான்னு பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஆளு செத்தா தான் நான் வார்டு செயலாளர் ஆக முடியும். ஓகே. ஆனா பாரதிய ஜனதா கட்சி அப்படி இல்லை. நீங்க உண்மையான உழைப்பு, உங்களிடம் என்ன இருக்கிறதோ, பணம் இருந்தால் அதை கட்சி கொடுக்கும், இல்ல உழைப்பு இருந்தால் உங்களுக்கு உழைப்பை கட்சி கொடுக்கும். உங்களோட என்ன திறமை இருக்கோ அதை நீங்க கட்சிக்கு எவ்வளவு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை மேல தேடுறாங்க. இந்த கட்சி திறமையானவர்களை இந்த கட்சி தேடிக்கொண்டு இருக்கிறது. அப்படி தேடங்கிறதுனாலதான் ஒரு அண்ணாமலை கட்சிக்குள் இணைந்தவுடன் மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக்கப்பட்டார். அண்ணாமலை சாதாரணமாக ஒரு ஏழை தாயின் மகன் டீ வித்து கொண்டிருந்த நரேந்திர தாமோதர தாஸ் மோடி இன்றைக்கு இந்தியாவினுடைய உச்சபட்ச பதவியான பிரதமராக 3வது முறையாக அங்கீகரிக்கிறார். இப்படி இந்த கட்சியில பணியாற்றுறவங்க உழைப்பு தான் வேணும். அதே மாதிரி நாங்கள்லாம் வர்றது வந்து இந்த கட்சியினுடைய சித்தாந்தத்தை நோக்கி போகிறோம். வெற்றி தோல்வி எங்களுக்கு கவலை இல்லை. இன்னைக்கு வெற்றி பெறுவோம், இல்லை நாளைக்கு வெற்றி பெறுவோம், இல்லை நாளானைக்கு வெற்றி பெறுவோம். ஆனால் ஒருபோதும் எங்களுடைய சித்தாந்தங்களில் நோ காம்ப்ரமைஸ் அப்படி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ஒரு சில பேர் இந்த கட்சிக்கு புதுசாக வர்றாங்க. வெளியிலிருந்து பார்க்குறப்ப இந்த கட்சியில் என்னமோ பிரம்மாண்டமாக தெரியுது, இங்கே போனால் நிறையா பணம் கிடைக்கும், போன உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் நமக்கு பதவி கிடைக்கும்னு வர்றாங்க. அவங்களுக்கு அது கிடைக்காத பொருள் சில பேர் ஏமாற்றத்தை. ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த கட்சியில் பணியாற்றினால் கட்சி நம்மை பார்த்துக்கொள்ளும் எப்பொழுது வேண்டுமானால். ஸோ 13 வருஷத்துல நீங்க சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, வேற எந்த கட்சியில் இருந்தாலும் இந்த உயரங்கள் எனக்கு கிடைச்சிருக்குமான்னு. தட்ஸ் வெரி ஆப்வியஸ். பட் பொதுமக்களுடைய புரிதலுக்காக நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்குறேன். இப்போ ஒரு சில கட்சிகள் இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 கோடி 2000 கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சியில் அவரால் ஈஸியாக வர முடியுது. ஒரு உதாரணத்துக்கு சமீபத்திய உதாரணம் எடுத்துப்போமே, நிறைய புது கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பொறுப்புகளில் எங்கேயோ ஒரு பணம், அவரோட பணம் இல்லைனாலும் அவங்க மாமனார் பணம், மச்சான் பணம்னு யாரோ ஒரு பணத்தை எடுத்துகிட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்களால கட்சி நடத்திட முடியுது. ஸோ அப்போ பாஜகவில் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அங்கீகாரம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பணத்தை செலவு பண்ணி கொண்டுட்டு வரல, நீங்கள் பணத்தை உள்ளார முதலீடாக போடலை, உங்களுடைய உழைப்பை தான் போட்டிருக்கீங்க. என்கிட்ட இல்லையா சார்? என்கிட்ட பணம் நிறைய இருந்தா நான் போட்டிருப்பேன். ஓகே. நானும் ஒரு சாதாரணமானவன் தான். ஓகே. எனக்கு ஒரு பெரிய பின்புலமோ இல்லை எங்க அப்பா போல 100 கோடியை சம்பாரிச்சுட்டு போல, நானும் ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்து நானும் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய பர்சனல் வாழ்க்கையை நான் பார்க்கணும். அதுக்காக நான் சின்ன தொழில்கள் செய்யறேன். அந்த தொழில்களை செஞ்சு அதுல இருந்து வர்ற வருமானத்தை எடுத்து தான் நான் இதை பண்றேன். உண்மையை சொல்லட்டுமா சார், என்னோட நண்பர்கள் யார் தெரியுங்களா? ஆட்டோ ஓட்டுறாங்கல்ல, அவங்க தான் என் நண்பர்கள். பெட்டி கடை வச்சிருக்காங்களே, அவங்க தான் என் நண்பர்கள். டீ கடை வச்சிருக்கவங்க தான் என் நண்பர்கள். கொத்தனார் வேலைக்கு போறதான் நண்பர்கள். நீங்க நிறைய டைம் என்னை பழனியில பாத்தீங்கன்னா நான் இவங்க கூட தான் நின்று பேசிட்டு இருப்பேன். இவங்க கூட தான் நான் டீ சாப்பிட்டு இருப்பேன். ஒரு டீ கடையில் நின்று 10 டிரைவரோட ஆட்டோ டிரைவரோட பேசிட்டு இருப்பேன். எலக்ட்ரீஷியன் வேலைக்கு போறவங்க, வெல்டர் வேலைக்கு போறவங்க, இவங்க தான் என்னுடைய நண்பர்கள். இரண்டாவது என்னுடைய பலமும் இவர்கள் தான். 2 கேள்விகளை அதை நான் பிரிச்சுக்கிறேன். ஒன்று வந்து என்னன்னா, உங்களுடைய ஜேர்னியை நீங்கள் சொன்னதை வச்சு திருமணமானதற்கு பிறகுதான் உங்களுக்கு கொஞ்சமாக குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணுமேங்கிற ஒரு எண்ணமே வந்திருக்கு. கண்டிப்பாக சார். ஸோ என்னைக்காவது உங்களுடைய மனைவி அவங்க வந்து என்னங்க எப்போ பார்த்தாலும் இப்படியே போய்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு என்னைக்காவது ஏதாவது சொல்லியிருக்காங்களா? உங்களுடைய குடும்பம் எந்த அளவுக்கு உங்களுடைய அரசியலை புரிஞ்சு வச்சிருக்காங்க? இது என்னோட முதல் கேள்வி சார். பொதுவாகவே அரசியல் கட்சின்னு சொன்னால், அரசியல் கட்சியில் இருக்கிற ஒரு தலைவன் வீட்டை விட்டு வெளியில் வர்றப்ப எம்டி பாக்கெட்டோட வரணும்னு சொல்லுவாங்க. திரும்ப போகிறப்ப பாக்கெட் நிறையா போகணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. எனக்கும் திருமணமாகி அவங்களும் அப்படி இருந்து எப்படி இருந்தாங்கன்னா, சரி நம்ம குடும்பம் காலையில் எந்திரிக்கணும், குளிக்கணும், ஏதாவது பிஸ்னஸுக்கு போயிட்டு வரணும், சாயங்காலமாக கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் அரசியலில் இருக்கிறதுனால சார், சண்டே அன்னைக்கு ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருப்பாங்க. அன்னைக்கு சண்டே 2 ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். என்ன பண்ணுறது? இப்போ 4 நாள் பசங்களுக்கு லீவ். நான் இங்கே இருக்கேன். இது வரைக்கும் என்னுடைய பெரிய பையன் 10வது படிக்கிறான். 10 வருடங்களில் நான் பேரண்ட்ஸ் மீட்டிங் இன்னும் ஒரு நாள் கூட போனதில்லை, போக முடியல. நான் ஒரு தந்தையாக அது செய்ய முடியல. எனக்கு மனசுக்குள்ள இது ஒரு ஊண்டிங்காக தான் இருக்குது. சரியான முறையில் நம்ம பசங்க 2 பேர்த்தையும் வளர்த்த முடியலையோ, ஃபேமிலி கூட நேரம் செலவிட முடியலோன்னு நினைக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம நினைக்கிறப்போ, சமுதாய பிரச்சனைக்காக நாம் போராடித்தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை. 2வது, நான் அரசியலுக்கு வந்த உடனே என்னுடைய ஒரு இன்சிடென்ட் வந்து ரொம்ப என்னை பாதிச்சு.
நான் அரசியலுக்கு வந்துட்டு நானும் ஒரு பெரிய தீவிர அரசியலுக்குள்ள வரல. சும்மா நான் கட்சியில் கூப்பிட்டாங்கன்னா போவேன் வருவேன்னு சொன்னேன். பழனி போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது, ஒரு தெருவோர கடை. அதில் உட்காந்து நானும் எங்களுடைய பொதுச் செயலாளர் செந்தில் 2 பேரும் டீ சாப்பிடலான்னு போகிறோம். நாங்கள் எப்பவுமே தெருக்கடையில் தான் டீ சாப்பிடுவோம், அது வேறு விஷயம். அங்கே போய் டீ சாப்பிடலான்னு போகிறோம். ஒரு பாட்டி வர்றாங்க. வந்த உடனே அந்த டீ கடையில் இருக்கக்கூடிய அந்த லேடி, இந்த பாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு போண்டா எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு போண்டா வேண்டாம், எனக்கு பென்ஷன் வந்து 2 மாதம் ஆச்சு, முதியோர் உதவித்தொகை வந்து 2 மாதம் ஆச்சு அப்படின்ட்டு அந்த அம்மா அந்த வழியாக இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் போயிட்டு தான் அங்கே வந்து உட்காந்து. ஓகே. அதனால என்கிட்ட 5 ரூபா தருக்கு ஒரு டீ, அந்த 5 ரூபாய்க்கு மட்டும் ஒரு டீ கொடுன்னு கேட்குறான். இதை நான் பார்த்துட்டு என்ன சொன்னேன், பாட்டி நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி 2 வடையை வாங்கி கொடுத்துட்டு போண்டா வாங்கி கொடுத்து சாப்பிட்டு, ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இந்த மாதிரி எனக்கு 1000 ரூபா வந்துச்சு உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை. அதை வச்சு தான் நான் வாழ்க்கையில் ஏதோ 400 ரூபா வீட்டு வாடகை, எங்கள் வீட்டுக்கு வெளியில் இட்லி விற்பாங்க, அந்த இட்லியை வாங்கி சாப்பிட்டுட்டு 10 ரூபாய்க்கு 4 இட்லி, எங்கள் ஏரியாவில் அந்த மாதிரி 6 இட்லியும் கொடுப்போம். அதை வாங்கி சாப்பிட்டு நான் அப்படியே ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் 2 மாதமாக எனக்கு வரலேண்ணா. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்ற மாதிரி தான் தாசில்தார் ஆகும். அந்த பாட்டியை நானும் கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போய் கேட்டேன், இந்த மாதிரி நான் பிஜேபியிலேருந்து வராங்க, ஏங்க அவங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அம்மா அவங்கள சத்தம் போடுறாங்க. நான் ஒன்று தான் 1 வாரம் கழிச்சு வர சொன்னல தாசில்தார், நீங்கள் இப்போ கால் கூட்டிகிட்டு வந்தால் என்ன அப்படின்னு. இல்லைங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். வயதான அந்த மூதாட்டி அந்த 1000 ரூபாய் வைத்துத்தான் பிழைப்பு நடத்த கொண்டு அந்த அம்மா கொடுத்த மனு வரலேன்னு சொல்லி எந்த ஆஃபீஸ்க்கு போல அவங்க ஆஃபீஸ்லேயே இவ்வளோ ஆடிட்டு வச்சு. ஓகே. அப்போ நான் கேட்டேன் ஏன்னு கேட்டேன். அப்போ இல்லைங்க எங்களுக்கு நிறையா வேலை இருக்குது, இதெல்லாம் ஏம்மா உங்களுக்கு வேலை இருக்குங்கிறீங்க, ஆனால் அந்த அம்மாவுக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இருக்கும், நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணல. அதுக்கப்புறம் நான் மேலதிகாரிகிட்ட பேசி அந்த அம்மாவிட்ட நான் வந்து அடுத்த மாதம் ஒரு பென்ஷன் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா இருக்காங்களா என்னன்னே தெரில. அப்போ எனக்கு இது மன ரீதியாக ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். ஒருத்தருங்களுக்கு அப்படிங்கிறப்போ நம்ம போய் பேசுகிறோம், 2 டீ வாங்கி கொடுக்குறோம், 2 போண்டா வாங்கி கொடுக்குறோம். ஆனால் இது மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்களே, அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றாத வரை இவங்களுக்கு எதுவுமே செய்து தர முடியாது. அப்படிங்கிறப்ப தான் என்னோட மனசில் தோணுச்சு, கண்டிப்பாக அரசியலை நம்ம தீவிரமாகணும். ஒரு நடுத்தர குடும்பம் நான் இருக்கிறதுனால என்னுடைய நடுத்தர குடும்பத்தில் என்னுடைய உணவு, உடை, இருப்பிடம் இதை எல்லாத்தையும் நான் உறுதி பண்ணிட்டேன். ஆனால் இது மாதிரி இருக்கக்கூடிய எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளால் தமிழ்நாடு முழுவதும் செய்யாட்டியும் பரவாயில்ல, நம்மளுடைய பகுதி இங்கேயாவது ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த அரசியல் பயணத்திலே தொடர்ந்துகிட்டு இருக்கோம், பல சிரமமான சூழ்நிலைகளுக்கு இடையில். கிரேட். ஸோ சொல்லாமல் சொல்லிட்டீங்க. அதாவது தேர்தலில் ஒருவேளை சீட்டு கீட்டு கிடைச்சாலும் செலவு பண்ணுறதுக்கு கையில் எதுவும் இல்லை அப்படிங்கிறத சொல்ல வேண்டியவர்களுக்கு சொன்ன மாதிரி இருக்குது. இல்லை சார், அதை பற்றி எங்கள் கட்சி பார்த்தோம். சரி, நம்ம அந்த பழனி சட்டமன்ற தொகுதியினுடைய விஷயங்களுக்குள்ளார வரலான்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பல தொகுதிகளில் யூக பட்டியல் வந்துட்டே இருக்கு. இந்தந்த தொகுதிகளில் பாஜக நிற்க போகுது, அந்த தொகுதியில் நிற்க போகுதுன்னு. அதில் 2 விதமான நரேட்டிவ்ஸை நான் பார்த்தேன். ஒன்று வந்து என்ன, நிறைய கோவில் நகரங்களை கேட்கிறாங்க. உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றம் கேட்குறாங்க, பழனி கேட்குறாங்கன்னு. எங்கெங்கெல்லாம் கோவில் இருக்கோ, கோவில் இல்லாத ஊரே கிடையாதுனாலும் அது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு லிஸ்ட்டில் பார்க்குறோம். தொடர்ச்சியாக இந்த பழனி சட்டமன்ற தொகுதியில் பாஜக போட்டியிட விரும்புகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அது உண்மையா பொய்யா, அது எப்படி இருக்கு கல நிலவரம்ங்கிறத பேசுறதுக்கு முன்னாடி இப்போதைய சிட்டிங் எம்எல்ஏ நான் விசாரிச்சேன், யாருங்க பழனி எம்எல்ஏ, ஐபிஎஸ் அப்படின்னாங்க. ஆனால் நம்ம கட்சியில் தான் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் இருக்காருன்னா, அங்கே யாரோ கரண்ட் ஐபிஎஸ்ஸே இருக்காருன்னா அப்புறம் தான் பெரியசாமியோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வரலாறெல்லாம் சொன்னாங்க. ஸோ அந்த வரலாறுலாம் கேட்கும் பொழுதே ஒரு மாதிரி திகில் நிறைந்த வரலாறாக இருக்குது. உங்களுடைய சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு ஐபி செந்தில்குமாருடைய செயல்பாடுகளை ஒரு சுருக்கமாக ஒரு சம்மரி பண்ண முடியுமா இந்த 5 ஆண்டுகளில்? ஒன்று சொல்லலாம் சார். தாராளமாக. 2 மாதங்களுக்கு முன்னால் வரை ஒரு 250 இலவு அட்டன் பண்ணியிருப்பார். திமுக காரங்க இறந்துருந்தாங்கன்னா ஒரு 250 இலவு அட்டன் பண்ணி மங்களமாக இருக்குது, மங்களகரமாக ஆரம்பிக்கிறீங்க. அடுத்து ஒரு 500 திமுக காரங்க இறந்துருந்தாங்கன்னா இது டேட்டா கொஞ்சம் முன்ன பண்ண வரலாம். ஒரு 200லேருந்து ஒரு 500 பேர் இறந்ததுக்கு அவர் வந்துட்டு போயிருக்காரு. 2 அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல சார். திடீர்னு 3 மாசத்துக்கு முன்னால வந்தார். 1 தார் வாழைப்பழம், 1 டஜன் தேங்காயோட வந்தார். டப்புன்னு போனார். இந்த திட்டம் என்னென்னவெல்லாம் திட்டம் அவர் தேர்தல் அறிக்கைகள் கொடுத்தாரோ அதுக்கு எல்லாத்துக்கும் 2 வாழைப்பழம் 1 தேங்காயை உடைச்சு வச்சு பூஜையை போட்டு எல்லா திட்டமும் கிளம்பி போயிடுச்சு. எல்லாமே நிறைவேற்ற போயாச்சு, எல்லாம் தொடங்கியாச்சுன்னு போயிட்டார். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் ஒரு பெரிய பிரச்சனை மாற்று வழி. அந்த மாற்று வழி என்ன பண்ணார்னா, இவர் சாலை போறேன்னு ஏவாவில் கூட்டிட்டு வந்தார். நான் சொன்ன மாதிரி 2 வாழைப்பழத்தை வச்சார், தேங்காய் உடைச்சார், பூஜை போட்டார், அப்படியே போயிட்டார். ஓகே. நீங்க எந்த பிரச்சனை எம்எல்ஏட்ட சொன்னாலும் சரி அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கார். இப்போ அதே மாதிரி பழனி வந்தார். புதுத்தாராபுரம் சாலையில் ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கு, அதை கிராஸ் பண்ணுறதுக்கு பாலம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம் ட்ரெயின் வர்றப்போ, இப்போ முதல்ல வந்து 2 ட்ரெயின் தான் பழனிக்கு வந்துருந்துச்சு. இப்போ மோடிஜி வந்ததுக்கப்புறம் வாரம் 2 ட்ரெயின் புதுசாக கொடுக்குறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த சாலையில் போகக்கூடிய புதுத்தாராபுரம் சாலையில் போகக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்தார், ஜேசிபியை கொண்டு வந்தார். இப்போ 2 வாழைப்பழம் 1 தேங்காய் பூஜையை போட்டு பண்ணிட்டார். இதில் இன்னொன்று கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை போட்ட உடனே திமுக காரன் சைடில் இருக்கிற மரத்தை பூரா வெட்ட ஆரம்பிச்சிட்டான். நான் கூட என்னடா இவ்வளோ வேகமாக வேலை நடக்குதுன்னு போய் கேட்டால் அப்போ தான் சொல்கிறாங்க, சார் இன்னும் எங்களுக்கே பணம் கொடுக்கல, சைடில் இடம் இருக்குல்ல சார்,
அந்த பில்டிங் ஓனர் இருக்காங்களா, அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்ல, அவங்களுக்கு இன்னும் ₹1 பணம் கொடுக்கல, எப்படி வேலை தொடங்குவீங்க? ஓகே. அப்ப தேர்தலுக்கான டிராமாவில் அவர் பண்ணியிருக்கார் என்ன. ஆனா அவர் பழனியில் இது வரைக்கும் சட்டமன்ற அலுவலகம், என்னோட ஒரே ஒரு ஆசை நான் சொன்னேன் சார் ஒரு மீட்டிங்ல கூட, பழனி சட்டமன்ற அலுவலகத்துல எங்க எம்எல்ஏ வந்து உட்கார்ந்து ஒரு நாளாவது மக்கள் குறைகளை கேட்கணும்னு நினைச்சேன். 5 வருஷத்துல ஒரு நாள் கூட வந்தது இல்லையா சார்? என்னோட கனவு சார். முதல்வர் கனவுன்னு சொன்னார்ல, உங்கள் கனவை சொல்லுங்கள் நிறைவேற்றுன்னு சொன்னார். நான் முதல்வருக்கே அனுப்பிச்சேன். ஓகே. பழனி எம்எல்ஏ செந்தில்குமார் அவர்கள் பழனி சட்டமன்ற அலுவலகத்தில் வந்து ஒரு நாள் அமர்ந்து ஒரு மக்களுடைய 10 பேர் குறைகளை தீர்க்காட்டி கூட பரவாயில்ல சார், குறைகளை கேட்கணும் என்னோட கனவனே. ஒரு ஆட்சியும் முடிஞ்சு வச்சு அந்த என்னோட கனவே நிறைவேறல சார். என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்க சொன்னது வந்து உண்மையாவே சொல்லணும்னா அந்த ஜனநாயகத்தை எவ்வளோ கேலிக்குள்ளாக்குறாங்க, மக்களை எவ்வளோ முட்டாளர் நினைச்சா ஒரு பல கோடி ரூபாய் மதிப்பீட்டு திட்டங்களை 2 வாழைப்பழம் ஒரு தேங்காய், இது எனக்கு தெரிஞ்சு திராவிட மாடலுக்கு ஒரு புது ஒரு டெஃபினேஷனே கொடுத்துருக்காரு ஐபிஎஸ். ஸோ என்ன பிரச்சனைகளை உண்மையாகவே பழனி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்கள் சந்திக்கிறாங்க? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கொடைக்கானல் அதெல்லாமே பழனிக்குள்ளார தான் வருது. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலம், 2 மிக முக்கியமான தலங்கள்னா ஒன்று ஊட்டி, இன்னொன்று கொடைக்கானல் சொல்லுவாங்க. இப்படியான டூரிசம் ரெவென்யூ, இன்னொரு பக்கம் டெம்பிள் டூரிசம்ல பழனிக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய தமிழ் குடிகளுடைய முதற் கடவுள், மூத்த கடவுள் முருகனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு படை வீடு. இப்படிப்பட்ட ஒரு நகரம் அடைந்திருக்க வேண்டிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளாக முதன்மையான விஷயமா என்ன? அதாவது எல்லா தொகுதியும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தொகுதிக்குன்னு ஒரு 4-5 பிரச்சனை இருக்கு. பிரச்சனைக்குள்ளதான் எங்க தொகுதியே இருக்கு. 10 வருடமாக எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி அவர்களுடைய பையன் ஐபி செந்தில்குமார்னால பழனி 20 வருடங்கள் பின்னோக்கி சென்றது. முன்னோக்கி செல்லினால பரவாயில்ல, பின்னோக்கி சென்றது. ஒரு உதாரணத்துக்கு பழனி எப்பவுமே நாங்கள் 2 பார்ட்டா பிரிப்போம். ஒன்று பழனி, இங்க வாழக்கூடிய மக்களுடைய பழக்க வழக்கங்கள், இது ஒரு பார்ட். அடுத்து கொடைக்கானல். கொடைக்கானலுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் எடுத்தா உண்மையாலுமே கண்ணீர் வடிக்கணும் சார். நீங்க வேணா உங்க கேமரா டீமோட கொடைக்கானலை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே விவசாயம். அதாவது உலகத்திலேயே விளையக்கூடிய பூண்டுலேயே கொடைக்கானல் பூண்டுக்குன்னு புவிசார் குறியீடு மத்திய அரசாங்கம் கொடுத்தாங்க. ஓகே. ஆனா அந்த பூண்டு விளைஞ்சு வர்றப்ப கிலோ ₹100 போகுது. குறைஞ்சபட்சம் ₹300 வந்தா தான் உங்களுக்கு அசலே வரும். சரியான சந்தைப்படுத்துவதற்கு எந்த ஏற்பாடும் இந்த அரசாங்கம் செய்யலை. அதே மாதிரி கேரட். அது இல்லாமல் வனவிலங்குகளுடைய தொல்லை, அங்கே விவசாயமே செய்ய முடியாத அளவுக்கு இன்னைக்கு கொடைக்கானல் இருக்கு. அதுவும் பண்ணலாம். அதே மாதிரி கொடைக்கானலில் சாலைகள், அந்த மக்கள் என்ன பாவம் பண்ணாங்கன்னே தெரியல. எங்கே வேணாலும் நீங்கள் போய் பாருங்க. இப்போ உதாரணமாக நான் 2 மாதத்துக்கு முன்னால் கூட பூம்பாறையிலிருந்து குண்டுப்பட்டி போகிற ஒரு ரோடு படு மோசமாயிடுச்சு. உடனே நான் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து போராட்டத்தை அறிவிச்ச உடனே வந்தான். நான் சொன்ன மாதிரி தேங்காய் பழத்தோட வந்துட்டு 6.5 கோடி ரூபாயில் இந்த திட்டம் நிறைவேற்றப்படணும். இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒன்றுமே நடக்கல. மக்கள் போராட்டம் பண்றதை தடுக்கிறதுக்காக இந்த முயற்சியை பண்ணி அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி குறிஞ்சி நகர் போற கூட நீங்க வேணாலும் எங்க வேணாலும் போங்க, கிராம சாலைகள் அத்தனையும் பட்டு மோசமா இருக்கு இந்த அரசாங்கத்தினால. இது ஒண்ணு சார். இரண்டாவது, இன்னைக்கு மேல்மலை கிராமங்கள்ல கஞ்சா, காளான், அதாவது ஒரு சுற்றுலா தலங்கிறத மாறி இன்னைக்கு போதை தலமாக மாறிக்கொண்டு இருக்கு. அதே போல மேல்மலையில மட்டும் தமிழ்நாடு டாஸ்மார்க் நிறுவனம் நடத்தக்கூடிய பார்கள் வந்து கம்மி தான். ஆனா திமுகவினுடைய தலைவர்கள் நடத்தக்கூடிய அங்க பார் குறைஞ்சபட்சம் ஒரு 15லிருந்து 20 பார் இருக்கு. எல்லாமே இல்லீகல் பார். எல்லாமே இல்லீகல் பார்ஸ். இது எல்லா பக்கம் நடந்துட்டு. ரெண்டாவது கஞ்சா. இது எந்த அரசு அதிகாரிகிட்ட சொன்னாலும் யாருமே நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாங்க. அப்ப இந்த பிரச்சனை ஒரு பக்கம். இன்னொன்னு சார், நான் சொல்ல நம்ம ஊர்ல எல்லாம் கரண்ட் போச்சுன்னா ஒரு அரை மணி நேரத்துல வந்துடும். அங்க எல்லாம் 6 நாள் 7 நாள் 10 நாள். இன்னமும் அப்படிலாம் அப்படியே தான் இருக்கு. கேட்டா மரம் விழுந்துச்சுன்னா சார் மரம் விழுகத்தான் செய்யும். இல்லையா, மரத்தை கொண்டு வந்து அண்டர் கேபிள் கொண்டு வரலாம். எந்த திட்டமும் கிடையாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா அங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த திமுகவினுடைய ஆளுமையுள்ள தலைவர்ல கொஞ்சம் பேர்த்த வச்சுக்கிறாங்க. அவங்கள வச்சு அந்த மக்களை மிரட்டிக்கிறாங்க. மிரட்டி நீங்க ஒவ்வொரு பகுதியிலையும் போய் பார்த்தீங்கன்னா மக்களுடைய பிரச்சனைகள் வந்து காது கொடுத்து கேட்கணும். அதே மாதிரி சாக்கடை வசதி போய் பாருங்க. அதாவது உலக சுற்றுலாத்தலம், இன்டர்நேஷனல் சுற்றுலா பிளேஸும் கொடைக்கானல் சொல்லுவாங்க, மலைகளின் இளவரசு. ஆனா இன்னைக்கு கொடைக்கானல் ஒவ்வொரு கிராமங்களையும் போய் பாருங்க, மறக்கலாம். சாக்கடை நடு ரோட்ல ஓரளவுக்கு வச்சிருக்காங்க சார். சொன்னா நம்ப மாட்டேங்க, கொடைக்கானலுடைய நிறைய பகுதிகளுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. அவ்வளவு மழை பெய்யக்கூடிய இடத்துல சரியான முறையில் கொடுக்கறதுக்கான குடி தண்ணீர் இல்லை. ஓகே. ரெண்டாவது, இது கொடைக்கானல் ஒன்றியங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை. நீங்க டவுனுக்கு வாங்க, பல ஹோட்டல்ஸ் இருந்தது. நம்ம நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா இந்த பில்டிங்கை வந்து வரைமுறைப்படுத்தணும்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா மாஸ்டர் பிளான் நாங்க கொண்டு வரேன்னு சொன்னாங்க. திமுக இப்ப வரை கொண்டு வரல. ஓகே. அதே போல மாற்றுப்பாதை, கொடைக்கானல் டிராபிக் ஜாம் பெரிய பிரச்சனை, 3-4 வருடங்களாக பெரிய பிரச்சனை. கொரோனாவுக்கு அப்புறமே கொடைக்கானல் சீரழிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனாவுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் காலி இடத்த போற என்ன பண்ணாங்கன்னா கொடைக்கானல் நகராட்சியிலிருந்து ஒரு 500 கடைகளுக்கு மேல கட்டி திமுக கொடுத்தாச்சு. அன்னப்பொருள் எந்த வருமானம் நகராட்சிக்கு போகாது. கட்டி கொடுத்துக்க என்னாச்சுன்னா மறுபடியும் நெருக்கடி அதிகமாயிடுச்சு.
ஒரு கடந்த 3-4 வருடங்களாக கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் வருவது குறைந்து கொண்டு இருக்கிறது. நீங்க வேணா நாளைக்கு போய் கேளுங்க, எந்த ஹோட்டல் அதிபரை வேணாலும் கேளுங்க, ஹோட்டல் ஓனர்ஸ் யாரை வேணாலும் கேட்டு பாருங்க. இன்னைக்கு அவங்க 100% பிசினஸ் பண்ணி 25% கூட வரல. அதுக்கு காரணம் இந்த டிராபிக் ஜாம். 3 மணி நேரம் 4 மணி நேரம் மக்கள் அங்க நின்றுட்டு இருக்காங்க. அது சரி பண்ணவே இல்லை. கேட்டா திடீர்னு வந்தார், நான் சொன்ன மாதிரி ஏவாவோட கூட்டி போனார், 2 தேங்காய் உடைச்சார், பழத்தை வச்சார், கிளம்பி போயாச்சு. இது எதுக்கு செட் பண்றாங்கன்னா, நான் இந்த திட்டமெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். இது கடைசி பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாளத்தை இந்த டிராமா ஆரம்பிச்சாங்க. யார் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுத்தான்னு தெரியல. அப்ப இதை பண்ணி என்ன பண்ணிட்டாருன்னா, இப்ப இதை எல்லாத்தையும் தொட்டு வச்சுக்கிட்டார். அப்ப அந்த மக்களை 20 வருடம் பின்னோக்கி கொண்டு போயிருக்காரு. இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஓகே, ஸோ இப்போ இவ்வளவு விஷயங்கள் அங்கே மக்கள் அன்றாட பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவருடைய தந்தை ஐ பெரியசாமி அவர்கள் இன்னும் சொல்ல போனால் அந்த ஒட்டுமொத்த திண்டுக்கல் மாவட்டத்திலே ஒரு பெரிய ஆளுமையாக அறியப்படுறாரு. ரொம்ப வருஷமா திமுகவை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்காரு, மாவட்ட செயலாளராகவும் இருக்காரு. மக்கள் ஒரு தவறான முடிவு எடுத்துட்டோங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்காங்களா? தவறுதலாக நம்ம ஐபி செந்தில்குமாருக்கு ஓட்டு போட்டுட்டோங்கிற ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? 100%. ஓகே, எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சுன்னா 2016 இவர் தேர்தல் நின்னார். அப்ப ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏ ஆயிரும். கரெக்ட். அப்ப கேட்கிற போல என்ன சொன்னாங்கன்னா, எங்க ஆட்சி வரல, எடப்பாடியோட ஆட்சி வந்துருச்சு, அடுத்து எங்க ஆட்சி வந்துச்சுன்னா எங்க அப்பா மினிஸ்டர் ஆயிடுவாரு, உங்களுக்கு தேவை என்ன வேணாலும் சரி எங்க அப்பானாலே என்னால செஞ்சு கொடுக்க முடியும், தமிழ்நாட்டோட அப்பாவாலையும் தமிழ்நாட்டோட அப்பாவாலையும் செஞ்சு கொடுக்க முடியும் இவர் சொன்னார். ஓகே. ஆனா 2 அப்பாவும் சேர்ந்து பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு அண்ணன் வேற இருக்கார், அரா சக்கரபாணி. இவங்கெல்லாம் அந்த ஆட்சியில பவர்ஃபுல் மினிஸ்டர். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த ஒட்டுமொத்த தொகுதியும் சீரழிக்கிறாங்க. எதுவுமே பண்ணலாம். அதனால மக்கள் இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, எப்பொழுது தேர்தல் வரும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. இந்த முறை அவர் 500 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 5000 ரூபாய் ஓட்டு கொடுத்தாலும் சரி, பழனி மக்கள் தோக்க வைக்க வேண்டும் என்ற முடிவில் தெளிவாக இருக்கிறார். ஓகே, there is a speculation. அவர் மேபி அங்கே கண்டெஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம், வேறு தொகுதி மாறுவதற்கு. அதாவது மக்களிடையே மிக கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த தொகுதியை விட்டு வேறு தொகுதி மாறலாம்ங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பதாக செய்திகள் வருதே. அதை பற்றி உங்களுடைய பார்வை, உங்களுடைய கருத்து என்ன? கிட்டத்தட்ட அது உண்மைதான் நினைக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆத்தூர் தொகுதியில் இப்போ வேட்பாளர் நேர்காணல் நான் நேற்றைக்கு முன்னால் டிவியில் பார்த்தேன். ஆத்தூர் தொகுதியில் ஐ பெரியசாமி மட்டும்தான் உட்கார்ந்தார். ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில் சக்கரபாணி மட்டும்தான் நேர்காணலுக்கு போயிருந்தார். ஆனால் பழனி தொகுதியில் மட்டும் ஒரு 6 பேர் போயிருந்தாங்க. ஓகே. அப்போ இதை வச்சு நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் இந்த முறை இந்த நிற்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரும் சர்வே பண்ணியிருப்பாங்க. அவருக்கான மக்கள் எதிர்ப்பு அதிகமாக இருக்கனால அவர் இங்கே நிற்க மாட்டார்னு நினைக்கிறேன். 2வது, பழனி தொகுதியினுடைய வாக்காளர் என்கின்ற முறையிலையும் நான் அவருக்கு பர்சனல் அட்வைஸ் பண்ணுறேன். அவர் இந்த முறை பழனி தொகுதியில் நின்னால் அவருடைய அரசியல் எதிர்காலம் இதோடு முடித்து வைக்கப்படும். ஓகே, முக்கியமான ஒரு இடம் என்னன்னா, பழனியில் தொடர்ந்து வெளியூர்காரங்க தான் அங்கே எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க. அவங்களால அந்த மக்களுடைய பிரச்சனை என்னங்கிறத உணரவே முடியல. ஆப்வியஸ்லி நீங்கள் பழனியிலேயே பிறந்தவர், அந்த பழனியுடைய அந்த காற்றை சுவாசித்து வளர்ந்தவர், அந்த தெருக்களில் ஓடி ஆடி விளையாண்டவர், அந்த மண்ணை சேர்ந்தவர். உங்களுக்கு தெரியுது, இப்போ எந்த தெருவை சொன்னாலும் உங்களால் அந்த தெருவில் என்ன பிரச்சனை, என்ன இஷ்யூன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கே இருக்கக்கூடிய கிராமங்கள் முதற்கொண்டு அனைத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. பட் பழனி மக்கள் வெளியூர்காரங்களை வெறும் அரசியல் அடிப்படையில், ஒரு சின்னத்தின் அடிப்படையில் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? முதல்ல அவங்களுக்கு அந்த மண்ணின் மகனைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு எம்எல்ஏங்கிற போது ஆப்வியஸ்லி வி ஹேவ் டு சூஸ், நம்மளுடைய ஊர்க்காரரை எடுக்கணுங்கிற ஒரு உணர்வு இல்லையா? அது எப்படி அது மிஸ் ஆச்சு அப்படின்னு? இல்லை சார், இதை நீங்கள் சொன்ன மாதிரி இதை நானும் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ஓகே, என்ன காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்கள் எந்த தொகுதிக்கும் இல்லாத பழனிக்கு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு ஒரு 70 லட்சத்துலேருந்து 1 கோடி பேர் வர்றாங்க. அவங்களுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கொடைக்கானல் பகுதி மக்கள் அதே மாதிரி தான். எங்களுடைய சுற்றுலா பயணிகள் அவங்க எங்களுடைய கெஸ்ட் அப்படி வந்துட்டு இருக்கிறதுனால இது ஒரு பெருந்தன்மையை எடுத்து பக்கத்து தொகுதியிலிருந்து வர்றவங்க, பக்கத்து மாவட்டத்திலிருந்து வர்றவங்களையும் வெளியூர்காரங்க தான் எங்களுக்கு எங்களுடைய தொழில்களை செழிக்க வைக்கிறீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துட்றாங்களோ? இல்லை, வாழ வைக்கும் அப்படி எங்களுக்கு பழகிருச்சு. அவங்களுக்கு நாங்க சர்வீஸ் பண்ணியே பழகிருச்சு. இப்பதான் மக்கள் யோசிக்கிறாங்க. சார், ஒரு சின்ன இதனால என்ன பிரச்சனைன்னு நீங்க பாருங்க. எம்எல்ஏ தான் வெளியூர்ல இருந்து வந்தாருன்னு. பழனி தண்டாயுதபாணி சுவாமிக்கு திருக்கோயிலுக்கு உட்பட்ட அறங்காவலர் குழு நியமிச்சாங்க. 5 பேர் சார். பழனியில யாருக்குமா தகுதி இல்லை, யாரையுமே போடல. எல்லாமே அமைச்சருக்கு வேண்டிய ஆட்கள். சக்கரபாணி அவருக்கு கோட்டாவுக்கு அவருக்கு வேண்டியவருக்கு 2 பேர். ஐ பெரியசாமி கோட்டாவுக்கு அவர் வந்த கோட்டை. எங்க எம்எல்ஏவுக்கு கோட்டா இல்ல போல தெரியும். நாங்க கேட்டோம், ஒரே ஒரு ஆளை போடுங்க. ஏன்னா இந்த குழு தான் இந்த பழனி கோயிலினுடைய வளர்ச்சி, மக்களினுடைய நலன், பக்தர்களுடைய நலன், இது எல்லாத்தையும் காக்குற இந்த குழு தான். இதுல பழனியில இருந்து ஒருத்தரை போடுங்கன்னு கேட்டோம். ஒருத்தரை கூட போடல. நாங்க திமுக காரவங்களே இப்போதான் போடுவீங்க, அதுல பண்ணுங்க. அப்படிங்கிறப்ப என்ன ஆச்சுன்னா, அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சுமார் 2000 குடும்பங்கள் பழனி முருகனை நம்பி வயிற்று பிழைப்புக்காக தொழில் செய்து கொண்டிருந்தவர்களை இன்றைக்கு தெருவில் நிறுத்தி இருக்கிறது இந்த அரசாங்கம். கேட்டா ஹைகோர்ட்டினுடைய உத்தரவுங்கிறாங்க. ஒன்றும் இல்லை சார், ஒரு ஏரியா காலி பண்ணான், அண்ணா செட்டி மடம், அங்கிருந்து ஒரு 250 குடும்பத்தை வெளியிட்டாங்க. உங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரு இடம் தரேன்னு சொன்னாங்க. இப்போ வரை கொடுக்கல. இப்போ ஒரு பட்டா கொடுத்துருக்காங்க, அந்த இடம் எங்க இருக்குன்னே தெரியல.
அந்த மக்களும் ஏமாற்றி காலி செய்யப்பட்டார்கள். அங்கே தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்க, அதாவது வியாபாரிகள் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இந்த கையில் ஒரு 500 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு வருவாங்க, வர்ற பக்தர்கிட்ட ஒரு 100 ரூபா சேர்த்து வைப்பாங்க, 600 ரூபாய்க்கு விற்பாங்க. இப்படி ஒரு 2 வைத்தா அவங்களுக்கு ஒரு 200 300 ரூபா கிடைக்கும். இதுதான், வேற தொழிலே இல்லை. 100 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு ஃபேக்டரி ஓகே இல்லை. இதுதான் பழனியினுடைய நிலைமை இன்னைக்கு. உங்களுக்கு ஒரு கனவு இருக்கா? ஏன்னா பாஜக எப்படிப்பட்ட கட்சி, அது தேர்தலில் வேட்பாளர்களை எப்படி தேர்வு செய்யும், இன்னும் சொல்லப்போனால் தொகுதி பங்கீடு எதுவுமே நடக்கல. ஸோ அதனால நான் அது தேர்தல் சார்ந்து கேட்கல, பொதுவாக கேட்குறேன். பழனியினுடைய மண்ணின் மகனா, அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவரா, இவ்வளோ நாள் இந்த எல்லோருடைய கவர்னன்ஸையும் பார்த்ததுனால கேட்குறேன். உங்களோட பழனி, அல்லது நீங்கள் ஒரு வேளை நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராகணும்னு இல்லை, என்னுடைய கனவு பழனி நகரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, என்ன பண்ணுவீங்க? சார் இப்போ கொடைக்கானல் எடுத்துக்கினா சார், நிறைய பேர் வந்து விவசாயிகள். முதல்ல வந்து அப்போ அவங்க ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு 20,000 30,000 ரூபாய் கேட்கும். இப்போ அவங்க இறந்தாங்கன்னா அடக்கம் பண்ணுறதுக்கே 10,000 ரூபா செலவாகும். ஆனால் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு 30,000 ரூபா செலவாகும். ஒன்று, அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி அவங்கள வந்து குறைஞ்சிக்கிட்டே வராங்கிறக்கா நான் சொல்கிறேன். அப்போ அவங்க ஒரு வீட்டில் ஒரு பையன் இருக்கான், பையனை படிக்க வைக்கணும். கொடைக்கானல் ஸ்கூல் இல்லை, ஓகே, ஹை ஸ்கூல் வரைக்கும் ஒரு ஸ்கூல் இருக்கு, ஆனால் அங்கே ஹாஸ்டல் வசதி கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னா அவங்க கிராமத்துலேருந்து கீழே கொண்டு வந்து வத்தலக்குண்டு, பழனி, பொள்ளாச்சி இந்த கீழ்ப்பக்கத்தில் படிக்க வைக்கிறாங்க. ஒரு பையனுக்கு ஒரு வருஷத்துக்கு ஸ்கூல் ஃபீஸ் ஒரு நார்மலாகவே கட்டினாவே 70,000 1 லட்சம் ரூபாய் கட்டணும், ஹாஸ்டல் ஃபீஸோட சேர்த்து. அப்போ அவங்க சம்பாதிக்கிற காசு இதுக்கே பத்துறது. காலேஜ் போனோம்னா இதை விட கொடுமை. இப்போ இந்த சூழ்நிலை இங்கே கொடைக்கானலில் நான் என்ன சொல்ல, கொடைக்கானலில் ஒரு காலேஜ் எம்எல்ஏ சொன்னார் காலேஜ் கட்டுறேனார். திடீர்னு என்ன பண்ணார்னா அன்னை தெரசா சட்ட யூனிவர்சிட்டியில் 2 பேரும் படிக்கலாம்னு இப்போ ஒருத்தர் போட்டுச்சு. ஏற்கனவே அதுவே ஃபில்லாக இருக்கு. இப்போ புதுசாக ஒரு மறைமுகமாக ஏமாத்துறதுக்காக என்ன பண்றாருன்னா இவர் அதில் கூட ஜாயின் பண்ணி விட்டு இப்போ அது கேர்ள்ஸ் மட்டும் இருந்ததை கோ எஜுகேட்டடாக மாற்றி விடுறாரு. அவங்களுடைய படிப்பை முதல்ல நம்ம குழந்தைகள் அப்படின்னா அவங்களுடைய பொருளாதாரத்தில் பெரும் பகுதி இந்த படிப்புக்காக செலவடு. அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் கொடைக்கானல். இரண்டாவது பழனி. இப்போ நமக்கு வந்து சார் இப்போ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றீங்க, அப்படிதான் நாங்கள் நினைக்கிறோம். பழனிக்கு வரக்கூடிய எல்லா பக்தர்களுமே எங்களுக்கு விருந்தினர்களாகத்தான் நினைக்கிறோம். முருகனை பார்க்க வர்றதும் எங்களை பார்க்க வர்றதும் 2 ஒன்று தான். அப்போ அவங்களுக்கான அடிப்படை வசதிகளை நம்ம செஞ்சு கொடுக்கணும். 1. இரண்டாவது, இந்த பழனியினுடைய மண்ணின் மைந்தர்கள் சார், எங்கள் ஏரியா 20 வருடங்களுக்கு முன்னால் த விஜயகுமார் மில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தொழில் நிறுவனம் இருந்தது. ஓகே, 20 வருடங்களுக்கு முன்பாலேயே 6,000 7,000 பேர் நேரடியாக வேலை பார்த்த நிறுவனம். இந்த கம்யூனிஸ்டுகளின் போராட்டத்தினால் அந்த தொழிற்சாலை மூடப்பட்டது. மூடப்பட்டதிலிருந்து அங்க பெரிய நிறுவனங்கள் எதுவுமே பழனி பக்கம் வருவதில்லை. அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பயப்படுகிறார்கள். அதற்கு காரணம் அந்த நிறுவனத்தை பூட்டிய இந்த கம்யூனிஸ்ட் நயவஞ்சகர்கள் ஒரு 10 பேரினுடைய சூழ்ச்சி. இன்னைக்கு பழனியினுடைய தொழில் வளம் முடக்கப்பட்டது. இப்போ எங்க ஊர்ல நானும் ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்தேன். ஒரு நடுத்தர குடும்பத்திலிருந்து ஒரு பையனை வளர்த்தி கொண்டு வந்து ஒரு நல்ல காலேஜில் சேர்த்து ஒரு 4 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தான் அவங்க ஒரு காலேஜில் சேர்த்துறாங்க. படித்து முடிச்சுட்டு வேலைக்கு வரணும்னா சென்னை வந்து 12,000 ரூபா 15,000 ரூபா சம்பளம், கோயம்புத்தூரில் வந்து 10,000 ரூபா 12,000 ரூபா சம்பளம், திருப்பூர், பெங்களூர், இப்படி எல்லா ஊருக்கும் எங்கள் ஊரில் இருக்கிற பசங்க போயிட்டுருக்காங்க. ஓகே, அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு தொழில் வளர்ச்சி எங்கள் ஊரில் பண்ணணும். கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி பண்ணி கொடுக்கணும். ஒரு சுகாதாரமான பழனி, குடிப்பதற்கான குடிநீர், தொழில் வளர்ச்சியை கொண்டு போகணும். அதே போல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொய்யா, ஆயக்குடி கொய்யா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு அதனுடைய சுவை வேறு எங்கேயுமே அவ்வளோ சுவை வராது. அப்படிப்பட்ட அந்த இதை வந்து ஒரு பிராண்ட் பண்ணி கொண்டு போனால் மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும். இப்படி நான் பல திட்டங்கள் கையில் வச்சிருக்கோம். ஓகே, கல்வி வேலை வாய்ப்பு பிரதானமாக 100% பண்ணணும். ஓகே, சுகாதாரம், அடுத்து சுகாதாரம் பண்ணணும். வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான சர்வீஸையும் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா முருகனுக்கு செய்கிறதும் இவங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு செய்கிறதும் புண்ணியமாக நான் கருதுறேன். எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் முருகனுடைய அருளால் இதை செய்து கொடுப்பதற்கு மனப்பூர்வமாக நான் சொன்னேன். ஓகே, ஏன்னா அரசியலுக்கு நான் வந்து பணம் காசு சம்பாதிக்க வரல. ஏன்னா இந்த கட்சியில் வந்து பணம் சம்பாதிக்க முடியாங்கிறது எல்லா குழந்தைகளுக்கும் மேற்கொண்டு தெரியும். அப்படி நான் இந்த கட்சியில் பணி என்ன ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருந்து வந்து நான் பணம் சம்பாதிக்க நான் தொழில் செஞ்சுட்டு போயிருந்துருக்கலாம். ஏன் இந்த கட்சிக்கு வரோம்னா மக்களுக்கு ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும் இந்த பிறவியில், அப்படிங்கிறக்காகத்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். கிரேட். ஸோ தேர்தல் ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி தேதி 21 இந்த காணொலி பதிவாயிட்டு இருக்கு. இன்னும் சில தினங்களில் தெரிஞ்சிட போது எந்த கூட்டணிக்கு என்ன தொகுதி பங்கீடுகள் என்ன ஏதுன்னு. ஸோ என்டிஏவினுடைய தொகுதி பங்கீடுகள் முடியும் பொழுது அஃப்கோர்ஸ் பாஜக பழனியில் போட்டியிடுகிறதா, பாஜக போட்டியிட்டால் அதில் திரு பழனி கனகராஜ் அவர்கள் போட்டியிடுகிறாருன்னு பல விஷயங்கள் வந்துடும். தேர்தல் மையப்படுத்தி இல்லாமல் பொதுவாக நான் கேட்குறேன், இந்த தேர்தலில் என்னென்ன காரணங்களுக்காக பழனி மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் ஏன் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க கூடாது? சேர்த்தே நான் அதுக்கு ஒரு துணை கேள்வியும் வச்சிடறேன். மிக மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கு சூழல் தமிழ்நாட்டில் நிலவுகிறது. நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது, கஞ்சாங்கிறது சென்னையில் தான் புழக்கம் அதிகமாக இருக்குது நினச்சா தமிழ்நாடு முழுக்க கஞ்சா இருக்குது.
பழனி வரைக்கும் இருக்குது, கொடைக்கானல் வரைக்கும் இருக்குது. போதை வஸ்துக்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, தொழில்துறை முன்னேற்றம் இல்லை, கல்வி நிலையங்கள் புதுசாக எதுவும் வரல, மெடிக்கல் காலேஜஸ் வரல, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் பெருசாக திறக்கப்படலை. இப்படி அனைத்து இண்டிகேட்டர்ஸ்லையும் பின்தங்கி இருக்கக்கூடிய இன்னொரு சட்டமன்ற தொகுதியாகத்தான் பழனியும் இருந்திருக்கு இந்த 5 ஆண்டுகளில். ஸோ என்னென்ன காரணங்களினால் மக்கள் திமுகவுக்கு வாக்கு செலுத்தக்கூடாது, ஏன் திமுக கூட்டணியை மக்கள் புறக்கணிக்க வேண்டும்? இல்லை, மக்களே கேட்குறாங்க, நாங்கள் ஏன் திமுகவுக்கு வாக்கு அளிக்கணும்னு கேட்குறாங்க. இவர் பேனர் மட்டும் தான் வச்சார். ஓகே, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், பேர் வச்சியே உங்களுடன் ஸ்டாலின், உங்கள் கனவை சொல்லுங்கள், இப்படி பேரை வச்சாரு. நல்லா இருக்குல்ல, பேர் கேட்கும் போது உங்களுக்கு ஒரு உத்வேகம் வரல. அவரு ஏதோ ஒரு பிராண்டை செட் பண்றாரு. ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாருன்னு வச்சா மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க. நம்ம இதுல ஏதோ ஒண்ணு கிளிக் ஆகும்னு அவரு பாக்குறாரு சார். அவரு என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு, ஆனா எதுவுமே கிளிக் ஆகும். மக்கள் தெளிவா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சட்டம் ஒழுங்கு இருக்கணும். இன்னைக்கு ஒரு எஸ்பி இருக்காருன்னு சொன்னா ஒரு மாவட்டத்தினுடைய அவர் தான் தலைமை. அந்த மாவட்டத்துல திமுக மாவட்ட செயலாளருக்கு இவருக்கு போட்டியா இருக்கு. நான் யார் கட்சிக்காரன்னு காட்டுறதுல இவர் முயற்சி பண்றாங்க. ஒரு நகர செயலாளர் இருக்காருன்னா நான் பழனியில் கூட சொல்லுவேன், பழனி நகர செயலாளர் டிஎம்கே நகர செயலாளருக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் கடுமையான போட்டி. நான் தாயா கட்சிக்கு விசுவாசமா இருக்கேன், நீ கிடையாதுங்கிறார். நான் இடையில எனக்கு ஒன்றா சொன்னேன், சார் நீங்கள் இந்த காக்கியை கட்டிட்டு கரைவேஸ்டியே கட்டிக்கலாம் சார், நீங்கள் தான் நல்லா பண்ணுறீங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து கண்டக்ட் பண்ணதுனால சட்டம் அதே போலீஸ் தான் சார் அடுத்து இருக்க போகுது. சட்டம் ஒழுங்கு சுத்தமாக முடிச்சுட்டாங்க சார். என்ன எங்களை நான் கூட கேட்டேன், 10 நாளைக்கு ஒருக்க 15 நாளைக்கு ஒருக்க 100 கிராம் 50 கிராம் 40 கிராம் 10 பேர் கைது, இந்த மாதிரி கஞ்சா வச்சிருந்தாலும் அப்படின்னா நான் சொன்னேன், 100 கிராம் 50 கிராம் இருந்தால் 5 கிலோவோ 10 கிலோவோ இருந்தானே பிரிக்கணும். அப்போ அந்த 5 கிலோ 10 கிலோ விற்கிறது யாருன்னு கேட்டேன். அப்போ எப்படி சட்டம் ஒழுங்கு கிடும்? 24 மணி நேரமும் பிராந்தி கடை திறந்தே தான் இருக்கு. நான் கூட ஒரு கடைக்குள்ள போனேன், நீங்க கேள்விப்பட்டாருன்னு தெரியல சார், எங்களுடைய மகளிர் அணியை பார்த்தேன் ஆர்ப்பாட்டம் அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த மண்டபத்துக்குள்ளே பிராந்தி கடையும் திறந்திருக்கு. அது டாஸ்மாக்ல இந்த ஸ்டாலின் போட்டோ ஓட்டுற அந்த போராட்டம் அதானே? இல்ல சார், அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி இறந்ததுக்காக மதுரையில் ஒரு போராட்டம் மன்றம் வைக்கிறாங்க. எங்க மகளிர் அணி கிளம்புறாங்க, அவங்கள பிடிச்சி கொண்டு ஒரு மண்டபத்தில் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, பிரிவெண்டி அரெஸ்ட். அந்த வளாகத்துக்குள்ளேயே கடை திறந்திருக்கு. நான் இந்த மகளிரை பார்க்க போறேன், இங்க பார்க்க கூடாது, அவங்கள நாங்க அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் பேசுறோம். அங்கே ஒரு 30 போலீஸ் இருக்கு. நான் இப்படி திரும்பி பார்க்குறேன், இங்கே பிராந்தி கடையில் ஃபுல்லாக இருக்கு. எங்க நாங்கள் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் வள்ளிகுடியா கடையில் சரக்கு பார்க்கணும். ஏய், மணி 12 ஆகலையா, காலையில் 9 எப்பயா கடை ஓட்டினாங்க? 24 மணி நேரம் திறந்திருக்கு, உனக்கு வேகரம் தரும். நாங்களும் உள்ளே போனோம். உள்ளே போன உடனே அடுத்த நாள் காலையில் என்ன ரிமாண்ட் பண்ணுறான்? எதுக்கு? கடைக்குள்ள நான் போய் அவர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தேன்னு சொல்லி என்ன ரிமாண்ட் பண்ணுறோம்? அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்து. அரசு ஊழியர் கிடையாது சார், பிரைவேட் பார். ஓகே. அப்படி நிர்வாகம் இருக்கிறப்போ 24 மணி நேரம் தங்கு தடையின்றி எல்லா போதையும் கிடைக்கும். இதுக்கு ஒரு பயமா இருக்கு. இப்போ நம்மளே ஒரு வீட்டில் ஒரு குழந்தைகளையோ ஒரு பெண்களையோ தாட்டி விடுறப்போ பயமா இருக்கு. ஏன்னா அவன் வர்றவன் வந்து இந்த போதையில என்ன நிதானத்தில் வர்றான்னே தெரியல. அந்த அளவுக்கு இது. இரண்டாவது பொருளாதாரம். இன்னைக்கு ஒரு வீட்டை வாடகைக்கு விடுறோம் அப்படின்னு சொன்னா வாடகையை வாங்கி வரி கட்டுறதுக்கே பத்தாது போல. சொத்து வரி கண்ணா பண்ணா ஏத்திட்டான். பழனிலையும் அந்த பிரச்சனை எல்லா பக்கம் சார். அதே மாதிரி கரண்ட் சார். இப்போ நானும் சில சின்ன தொழில் நிறுவனங்கள் நான் பார்த்துட்டேன். இப்போ என்னோட ஹோட்டலில் ஒரு மாதத்துக்கு சராசரி 20,000 ரூபா 22,000 ரூபா கரண்ட் பில் கட்டிட்டு இருந்தேன். இன்னைக்கு 35,000 40,000 ரூபா போகுது. எப்படி நீங்கள் தொழில் செய்ய சொல்கிறீங்க? இப்படி எல்லா பகுதியிலையுமே குடிநீரில் இருந்து எல்லாத்துலேயும் வரியை போட்டு மறைமுகமாக ஏற்றுறாரு. அதை ஏற்றிட்டு நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன். இந்த 1000 ரூபாய் வச்சு மக்கள் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி. இன்னைக்கு சாதாரண ஒரு கூலி வேலைக்கு போகிற ஒரு பெண்களுக்கு 500 ரூபாய் சம்பளம். அப்புறம் இவர் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இவர் ஏன் ஃபெயிலியர் ஆகிறான்னு சொல்லிடுறேன் சார். நானே ஒரு இதில் பார்த்தேன், ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு அம்மா பேசுகிறாங்க, இந்த 1000 ரூபாய் வாங்கணும். முதலமைச்சர் 5000 ரூபாய் கொடுத்ததுக்கப்புறம் என் பெரிய பையனை இன்ஜினியருக்கு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், சின்ன பொண்ணை டாக்டருக்கு படித்து வச்சுட்டு இருக்கேன், எங்கள் மாமனார் மாமியாவுக்கெல்லாம் இந்த மருந்து வாங்கி கொடுத்து இப்போ இந்த முதலமைச்சருடைய இந்த 1000 ரூபா திட்டம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் பெண்கள்லாம் கௌரவமாக இருக்குன்னு போட்டிருக்கோம். இது நடைமுறைக்கு ஏதாவது சாத்தியம் இருக்கு? இதை நீங்களாவது முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்கள். ஐயா, உங்களுக்கு நடைமுறை கிரவுண்டில் நடக்கிற விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரியறதில்லை அப்படின்னு. அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது சார். மக்கள் இன்னைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2026 எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆகுவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு ஆட்சி அதிகார பலம் இருக்கிறதுனால திமுக ஒரு கட்டமைப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க. அது சுத்தமாகவே இருக்காது. இந்த கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகளுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு பேர் இருந்தது. ஏதோ ஒரு மக்கள் போராட்டம்னா ஏதாவது போராட்டம் பண்ணுவான். இந்த 5 வருஷத்துல அவங்க யாரும் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸை விட்டே வர்றதில்லை. அதுக்கப்புறம் வெளியில வந்தாலும் மோடி அரசியங்கிறான். டேய், பைப்பில் தண்ணி வரலைன்னா இங்கே போய் கேளு, ஸ்டாலினை கேளு அப்படி சொன்னால் இந்த கம்யூனிஸ்டுகள் போராட்டம் பண்ணியே பழகிறதுனால அவனை ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. அவன் ரோட்டில் வந்து 10 பேர் கொடியை பிடிச்சி கோஷம் போடாட்டி கம்யூனிஸ்டுக்காரங்க 10 பேர் செத்துருவாங்க. அதுக்காக என்ன பண்ணுறதுன்னா வாரத்துக்கு ஒரு டைம் வந்து நேராக மோடி அரசு போகணும்.
3வது தெருவில் பழனியில் 3வது வார்டில் குடிநீர் தண்ணி வரலன்னா யாரை கேட்கணும்? நகராட்சியை கேட்கணும். நகராட்சி திமுகவுடைய சேர்மன். அங்கே போனால் அவர் கோச்சுக்குவார். நாளைக்கு கவுன்சிலர் சீட்டு தரமாட்டாங்க. அடுத்து மாவட்ட செயலாளரை கேட்டா அடுத்து தேர்தல் சீட்டு தரமாட்டாங்க. அப்படின்னா இப்ப என்ன பண்றாங்க? மத்திய மோடி அரசை கண்டிக்கிறேன் அப்படின்னா. இதாவது பரவாயில்ல, பழனியில கம்யூனிஸ்டுகள் வந்து மோடியை தான் கண்டிக்கிறாங்க. ஆமா, சென்னை கம்யூனிஸ்டுகள் ட்ரம்ப்புக்கு சவால் வர்றாங்க. ட்ரம்ப்பே, நீ வெனிசுலா அதிபரை எப்படி நீ கைது செய்யலாம், உன்னை நான் கண்டிக்கிறேன்னு. ட்ரம்ப் எல்லாம் வந்து 2 நாளைக்கு ஜுரம் வந்து படுத்துட்டாரு நம்ம கம்யூனிஸ்டுகள். ஸோ மொத்தத்தில் கம்யூனிஸ்டுகள் எல்லா ஊர்லயும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஒரே மாதிரி. ஸோ களத்திலேயே இல்லை. இந்த இதுல சொன்னீங்களா சார், நீங்க சொன்னதா கம்யூனிஸ்டுக்கு இந்த ஏதோ ஒரு படத்துல காமெடி வரும் தெரியுங்களா? வந்து உட்கார்ந்துருச்சு. ஏன்டா ஆடு செத்து கிடக்கு உனக்கு தெரியல, கோழி செத்து கிடக்கு தெரியல, ஆம செத்து கிடக்கு தெரியல, உனக்கு அங்க ஈரான் பிரச்சனைய போய் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ. அதனால இவங்க எல்லாமே திமுகவினுடைய அடிமையாக மாறிவிட்டார்கள். சார், எந்த ஊர்லயாவது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். கூட்டணி பேச்சையை முடிச்சுட்டு வைகோ வர்றாரு வெளியில. நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவர் எல்லாம் பெரிய ஒரு, நான்லாம் சின்ன வயசுல வைகோவை பார்த்து பயந்துருக்கிறேன். இவ்வளோ பெரிய ஒரு வீரடா பா அப்படின்னு வெளில வந்து சொல்றாரு. மதிமுகவுக்கு 4 சீட் ஒதுக்கப்பட்டார். அடே பரவாயில்லையே, 4 சீட் ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சு. அப்புறம் சொன்னார் 3 சூரியன்லைனார். டேய் அதை விடியா, உனக்கு எவ்வளவு ஒதுக்குனாங்க? 1 சீட். 1 சீட்டுக்கு நீ எல்லாம் ஒரு கட்சி நடத்துறீங்க. கேட்டா பாஜக வெளியே விழுந்துருச்சுங்க. கம்யூனிஸ்ட் இப்ப 4 ஆக்கி 5 வந்துருச்சு. இனி அநேகமா அடுத்த எலெக்ஷன்லாம் வர்றப்போ 1, 2 தான் கொடுப்பான்னு நினைக்கிறேன். நான் திரும்ப கூட கேட்டேன், அட சரி இது எல்லாம் ரைட். இந்த காங்கிரஸ் எங்க ஊர்ல சொல்லுவாங்க, என்ன ஒரு 10-20 பெரியவங்களா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, என்ன சொல்லுவாங்க, அது ஏதோ காங்கிரஸ் கூட்டம் போல தெரியுது அப்படின்னு. சரி, யாரோ 2 பேர் கையை பிடிச்சி தூக்குப்பா, கூட்டம் முடிஞ்சா தாட்டி விட்டுருவாங்க. அப்படித்தான் இருக்கும். ஒரு காங்கிரஸுக்கெல்லாமா பயப்படுறது திமுக? கேட்டா திராவிட மாடல் 2.0, நாங்கள் எங்களுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி, மோடியை தமிழ்நாட்டுக்கு விட மாட்டோம், பிஜேபியை காலணும், இவ்வளவு சவால் விடுறார் ஸ்டாலின். காங்கிரஸ் பார்த்தெல்லாம் பயப்படுவாங்களா சொல்லுங்க? யாராவது? குழந்தை கூட பயப்படாது. ஒரு சாதாரண கட்சி. இன்னைக்கு காங்கிரஸே இந்தியாவிலிருந்து துணை தெரியப்படக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுகவை மிரட்டி 25 to 28 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கியிருக்குன்னா உண்மையாலுமே காங்கிரஸ் கொஞ்சம் திறமையான ஆளுங்க தான். அப்ப திமுக காங்கிரஸை பார்த்து பயப்படுது. ஓகே, ஸோ இவ்வளோ ஃபேக்டர்ஸ் நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் தாண்டி களத்திலிருந்து வரக்கூடிய சர்வேஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நெக் டு நெக் ஒரு போட்டி இருக்கும். அதில் என்டிஏக்கு ஒரு எட்ஜ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்த சர்வே எல்லாத்துலேயுமே என்ன சொன்னாங்கன்னா, திமுக தான் முன்னாடி இருக்கு, அஇஅதிமுக பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணி பின்தங்கி இருக்குதுன்னாங்க. இப்போ கடைசியாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட அன்று வந்த சர்வேஸ் எல்லாமே, ப்ரீ போல் சர்வேஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நெக் டு நெக் இந்த காம்படிஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, களம் நாளுக்கு நாள் திமுகவுக்கு நெருக்கடியை கொடுத்து என்டிஏ கூட்டணியை முன்னோக்கி நகர்த்திட்டு போதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. ஸோ நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்களா டே பை டே? இல்லை சார், இதில் நீங்கள் சொல்ல நான் ஒரு சின்ன மாற்றம். ப்ளீஸ். களம் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுகவுக்கு தான் சாதகமா இருக்கு. இந்த திமுக மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய பயம். ஓகே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இப்போ மோடியை பத்தியோ இல்ல எங்க கட்சியை பத்தியோ நிறைய போடுவான். நாங்க போய் இப்ப நான்லாம் ஒரு 50 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஒரு ஆள் மேல நடவடிக்கை கிடையாது. ஒன்னு ஸ்டாலின் மேல போட்டா நைட்டோட நைட்டா வந்து அவனை காலையில 4:30 மணிக்கு தூக்கி கொண்டு போய் எங்க வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது. 11 மணி 12 மணிக்கு பார்த்தா ரிமாண்ட் பண்ணி கோர்ட்டு கொண்டு வரப்ப தான் தெரியும் அரெஸ்டே பண்ணான். சார் எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணி இவர் இந்த மாதிரி போட்டார் அப்படின்னு சொல்லி மக்களை இந்த திமுக பயப்படுத்தி வைத்திருக்கிறது. அதனால நீங்க சர்வே போய் எடுத்தாலுமே நமக்கு ஏன் வம்பன் இருப்பாங்க. அதனால மக்கள் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாகவே இந்த ஆட்சி எப்பொழுது முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன சர்வே என்டிஏ லீடு எடுக்குன்னு சொல்றீங்க. லீடெல்லாம் இல்லை. 91 திமுகவுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமை இந்த டைம் எடுக்கும். மிகப்பெரிய ஸ்வீப் அடிக்கிறதா மட்டும் இல்லைன்னு நீ பாருங்க. இன்னைக்கு நீங்க இதை ரெக்கார்ட் பண்ணி வைங்க. நீங்க ரிசல்ட் வர அன்னைக்கு இதை போடும். நான் களத்துல இருந்து நான் சொல்றேன். ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வரைக்கும் மக்கள் வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஏமா நான் ஏற்கனவே சூரியனுக்கு ஓட்டு போட்டேன், இப்போ நான் மாற்றி போடுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னா அவங்களுக்கு நாளைக்கு பிரச்சனை வரும். அந்த அளவுக்கு இந்த திமுகவினுடைய காவல்துறையை வைத்து திமுக மக்களை மிரட்டி வைத்திருக்கிறது. ரவுடிகளை வைத்து மக்களை மிரட்டி எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு எல்லாத்துலயுமே மக்கள் ஒரு அச்சத்தோடு தான் சொல்லியிருக்காங்க. 100% உள்ளுக்குள்ள ஒரு பெரிய கோபம், வேற கோபம் இருக்கும். அந்த கோபத்தை தேர்தலில் காட்டுவாங்க. நிச்சயமாக அதுல நீங்க உறுதியா இருக்கீங்க? 100% உறுதியா இருக்கிறேன். ஸோ ஒரு ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் வருது. திராவிட மாடல் 2.0க்கு வாய்ப்பே இல்லைங்கிறீங்க. திமுக இத்தோடு அநேகமாக தன்னுடைய அரசியல் பயணத்தையே நிறுத்திக் கொள்ளும் அளவுக்கு இந்த ரிசல்ட் 2026 வரும். கிரேட்டுங்க. அது நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்களுமே நிறைய மேடைகளில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பற்றி பேசியிருக்கீங்க. எனக்கு ஒரு எமோஷனலாகவே ஒரு விஷயம் ஒன்று ஹிட் ஆகிட்டே இருக்கும். என்னன்னா, இந்தியாவில் அவர் கனவு கண்ட எல்லா மாநிலங்களிலும் பாஜகவினுடைய வெற்றியை அவர் பார்த்துட்டார். அவருடைய பிரைம் மினிஸ்டர் டென்யூரில், சீஃப் மினிஸ்டர் டென்யூர்லேயே அவர் பார்த்துட்டாரு. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்ட்ஸ்லைட், ஒரு விக்ட்ரி, ஒரு ஸ்வீப்பை பாஜக பங்கெடுத்திருக்கக்கூடிய கூட்டணி பார்க்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் 2001 to 6
திமுக கூட்டணியில் பாஜக இடம்பெற்ற போது அடைந்த வெற்றியை தவிர்த்து பார்த்தோம்னா எப்பவுமே ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு கூட்டணியில் பாஜக கடந்த 25 ஆண்டுகளில் இடம்பெறவே இல்லை. ஸோ அப்போ அந்த 25 ஆண்டு கால காத்திருப்புக்கு இந்த தேர்தலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நம்புறீங்க? கண்டிப்பாக சார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ அதிமுகவுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கு. ஓகே. அதிமுகவுக்குள்ள பிரச்சனை இருக்கிறப்ப தான் திமுகவே ஆட்சிக்கு வந்திருக்கு. இப்போ அதிமுக சரி செய்யப்பட்டு விட்டது. அது பிரிஞ்சிருக்கு, தனித்தனியாக போயிட்டு இருக்கு. அது எல்லாம் முடிஞ்சு. ஓபிஎஸ் போய் திமுகவில் சென்றார். ஒரிஜினல் ஓனர் அவர் போயிட்டார். இப்போ மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி அவர்கள் இங்கே வந்துட்டார். நிறைய பேர் சொன்னாங்க இந்த கூட்டணியை மெர்ஜாக. அவர் வந்தவொடனே சொன்னார் எங்கள் அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்குவதை நோக்கினார். அப்போ அந்த கட்சி மெர்ஜாகியாச்சு. அப்போ அந்த மக்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அப்போ பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் இந்த கடந்த ஒரு 5 வருடங்களில் வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சி. 2021க்கும் 2026க்கும் பார்த்தீங்கன்னா 2% வாங்கிட்டு இருந்தவங்க 11% போயிருக்கு. சரிங்களா? அப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு, அதற்கு ஒரு முக்கியமான காரணம் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள். அந்த வளர்ச்சி இன்னைக்கு நயினார் நாகேந்திரன்ஜி அவர்கள் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சி 2% இன்னைக்கு 11% போயிருக்கு. அதிமுக ஒற்றுமைப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இவங்க எல்லாம் சேர்றப்போ இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை இந்த உடைய தமிழ்நாட்டில் பெறும். சூப்பர். யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி வாய்ப்பை இந்த கூட்டணி பெற்றிருக்கு. ஒரு சில அரசியல் தலைவர்களுடைய பெயர்கள் சொல்றேன். அந்த பெயர்களை கேட்ட உடனே உங்க மனதில் தோன்றக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு வரியில நீங்க சொல்லலாம். கருணாநிதி. எனக்கு என்னமோ அவர் ஆரம்பத்திலிருந்தே பிடிக்கிறது இல்லை சார். பிடிக்காது. இந்துத்துவாவுக்கு அவர் எதிராக பேசுறதுலேருந்து எனக்கு ஆரம்பத்திலேருந்தே அவரை பிடிக்காது. அடல் பிகாரி வாஜ்பாய் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளமிட்ட ஒரு மகான். ஜெயலலிதா. ஆன்மீகவாதி என்கின்ற முறையில் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. நரேந்திர மோடி. இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கை. அண்ணாமலை. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதிசயத்தக்க மனிதர்களில் அவரும் ஒருவர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நான் அவரோட ரசிகர். ஓகே. ஸோ அப்படின்னா ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, ரஜினி ரசிகர்களுடைய ஆதரவையும் அப்படி போகிற போக்கில் அடி லைட்டாக டச் பண்ணுறீங்க. இல்லை சார், பேசிக்காக எனக்கு ரஜினியை ரொம்ப பிடிக்கும். ஓகே. அவருடைய ரசிகர்கள்லாம். ஓகே. எடப்பாடி பழனிசாமி. ஒரு சாமானியன் அரசியலில் சாதிக்க முடியும் என்பதற்கு எங்களை போன்ற ஒரு சாமானியர்களுக்கு அவர் ஒரு உதாரணம். டிடிவி. சார், அரசியலில் வேற கட்சியில் இருந்தாலும் அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு மனிதர். எப்பவுமே எதையுமே அலட்டிக்கவே மாட்டார். நான் ஆர்எஸ்எஸ்லேருந்து பயணிக்காமல் இருந்திருந்தால் அவருடன் பயணித்திருப்பேன். சீமான். கருத்து இல்லையா? காமெடி நேரம் இல்லை சார். எனிவேனா மிக்க நன்றி. நிறைய விஷயங்கள் பேசணும். அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் ஒரு விஷயம் நான் சொல்லணும். இது முகஸ்துதிக்காக சொல்ல, நீங்கள் உங்களுடைய பேச்சை இன்னைக்கு தான் இவ்வளோ நேரம் நம்ம உரையாடி இருக்கோம். ரொம்ப நல்லா பேசுகிறீங்க. எங்கிருந்து உங்களுக்கு இந்த பேச்சு ஆர்வம் வந்தது? எனக்கு தெரிஞ்சு ஒரு தமிழ்நாட்டில் பாஜகவில் இருக்கக்கூடிய நிறைய மாவட்ட தலைவர்கள், தேர்தலில் பங்கேற்ற வேட்பாளர்கள், மாநில தலைவர்கள், இந்நாள் முன்னாள் எல்லோரோடும் பழகியிருக்கேன். ஸோ இந்த பேச்சாற்றல் அப்படிங்கிறது எனக்கு என்னவோ இந்த திராவிட கட்சிகளில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டோன் இருக்கும்ல, அந்த ஒரு ஏற்ற இறக்கம், அதெல்லாம் வந்து ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர் உங்களுக்குள்ளார இருக்காருன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ எப்படி வந்து இந்த அப்படி இல்லை சார், நான் ஒரு சாமானிய மனிதர்களோடவே பயணிச்சுட்டு இருக்கோம். ஓகே. அவங்களுடைய உணர்வுகள் என் மூலமாக வெளிப்படும். ஓகே. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்னோட நண்பர்கள் ஆட்டோ டிரைவர், கொத்தனார், அவங்களாம் எப்படி பேசுவாங்க, எமோஷனலாக ரொம்ப எமோஷனல் ஆகுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு சண்டை வரும். அதனால் இந்த சாமானியர்களோடு நான் பழகி கொண்டு இருக்கேன். நானும் ஒரு சாமானியன் தான். அப்போ இந்த சாமானியர்களோட என்னுடைய பழக்க வழக்கம், நான் என்னோட வாயிலிருந்து வரதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாதாரண ஒரு மனிதர்கள் எப்படி பேசினா எப்படி இருக்கும், இந்த ரோட்டில் ஒரு டீ சாப்பிட்டு எப்படி பேசினா எப்படி இருப்பாங்க, ஒரு ஆட்டோ டிரைவர் எப்படி பேசுவாங்க, அதனுடைய குரலாக தான் என் குரல் வருது சார். வேற ஒன்றும் இதுக்காக நான் பயிற்சியோ இல்லை வேறு எதுவும் எடுக்கிறது இல்லை. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேச்சாளர் நீங்கள் யார்? பேசுறத ரொம்ப ரசித்து பார்ப்பீங்க. நான் சொல்கிறது அரசியல் தலைவர்களில் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? அண்ணாமலையானது தான் சார். ஓகே. ஏன்னா அவர் ஒரு பிரச்சனையில் அவர் அணுகக்கூடிய விதமே வித்தியாசமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த வாட்டர் கேன் எடுத்துக்கிறோம், இது என்ன கம்பெனி வாட்டரு, இதுதான் பண்ணுவோம். ஆனால் அவர் வாட்டரில் என்ன இருக்குது, இது எங்கிருந்து எடுக்கிறாங்க, ஏன் இந்த தண்ணிக்கு மவுசு இருக்குன்னு சொல்லுவார். இது எந்த ஒரு அரசியல் தலைவரும் சொல்லாத விஷயங்கள் அவர் சொல்லுவார். நீங்கள் வேணால் கேட்டுப்பாரு. அது மாதிரி அவருடைய இன்டர்வியூ வந்துச்சுன்னா எப்போவுமே அது என்ன பேசியிருந்தாலும் சரி, நான் ஒரு 2 முறையாவது அவரை கேட்டு போவேன். ஏன்னா என்னோட நாலேஜை வளர்த்திக்கணும்னா அவர்கிட்ட இருந்து கேட்கணும். எந்த வகையிலையும் ஒரு பொய்யான செய்தியை சொல்ல மாட்டார். தரவுகளோடு இந்த மக்களுக்கு புரிகின்ற அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரே அரசியல்வாதி அண்ணன் அண்ணாமலை சொல்லலாம். கிரேட்னா. ஸோ உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேறணும்னு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த நேர்காணல் குடும்பனவரை எல்லாம் வல்ல முருகன் அருளால் பழனி சட்டமன்ற தேர்தல் களத்தில் இருக்கும் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு நன்றி கூறி விடைபெறேன். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா
இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.